வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்க கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு தொடர்கதையாக இருந்தது. பாஜக ஆட்சி அமைந்த பிறகு மீனவர்கள் தாக்கப்படுவதில்லை, கொல்லப்படுவதில்லை என்று ஆறுதல் அடையக்கூடிய அதே நிலையில் மீனவர்களுடைய படகுகள் தொடர்ந்து பிடிக்கப்பட்டு வந்தன. அந்த படகுகள் விடுவிக்கப்படவில்லை, மீனவர்கள் மட்டுமே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். முதலில் தாக்குதல் நடக்கவில்லை, கொலை முயற்சி நடக்கவில்லை, கொலை செய்யப்படவில்லை என்று ஆறுதல் அடைந்து வந்த மீனவர்கள் தொடர்ந்து படகுகள் மட்டும், மீன்பிடி படகுகள் மட்டும், மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய படகுகள் மட்டும் பிடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதன் மர்மம் என்ன என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த போது தந்தி டிவிக்கு ஒரு பிரத்யேக வேற ஒரு நிகழ்ச்சிக்காக, தந்தி டிவியுடைய இன்னொரு புதிய நிகழ்ச்சிக்காக ஒரு பிரத்யேக பேட்டியளித்த பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஒரு விரிவான தகவலை சொல்லியிருக்கிறார். மீனவர்கள் பிடிபடும் போது அவர்கள் ஏழை கூலி தொழிலாளிகள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை. அவர்களை வழக்கை சந்தித்துவிட்டு அவர்கள் ஆஜர்படுத்திவிட்டு அவர்கள் விடுவிக்கப்படலாம். ஆனால் பணக்காரர்களுடைய பேராசை பிடித்த பணத்தின் ஆசை கொண்டு எல்லை தாண்டி வர வைக்கக்கூடிய படகுகள் அதற்கு காரணமாக இருக்கின்றன. அந்த படகுகளை பறிமுதல் செய்து வைத்தால் இந்த பிரச்சனை குறையும் என்று இலங்கையுடைய அதிபர் மஹிந்த ராஜபக்சேக்கு ஐடியா கொடுத்ததே, தகவல் சொன்னதே நான் தான். அதன்படிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வியப்பை, அதிர்ச்சியை, கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொன்னால் மிகையில்லை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், பாஜக தலைவர், தமிழகத்தை சேர்ந்தவர், இந்தியாவை சேர்ந்தவர், மத்திய அரசில் மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ், செல்வாக்கு வைத்திருக்கக்கூடியவர், தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில தமிழக பாஜகவும், தமிழக அரசும், மத்திய அரசும் கூட தமிழக மீனவர் பிரச்சனையில் மிகப்பெரிய அக்கறை கொண்டிருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுப்பிரமணிய சாமியுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சை அளிப்பிருக்கிறது. இதை பற்றி இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மீனவர்களின் படகு பறிமுதல் சரியான தீர்வா, புதிய சரிவா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்மிடையே பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய சர்ச்சை நாயகர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார். முதல்ல சில விஷயங்கள் உங்கள்ட்ட தெளிவுபெற விரும்புகிறேன். அவர் தாண்டி நம்முடைய இருக்கக்கூடிய விருந்தினர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள், அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள், அதேபோல மீனவர் சங்கத்தை சேர்ந்த தலைவர் திரு போஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் முதல்ல சுப்பிரமணிய சாமிகிட்ட சில விஷயங்கள் தெளிவுறதுக்காக நான் விரும்புகிறேன். முதல்ல ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் சாமி. இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பிச்சு. இருந்தாலும் நம்ம சொன்னதுல உங்களுடைய சார்பா காலையில சில நண்பர்கள் பேசும்போது பாதி சொல்லப்பட்டிருக்கு, முழுமையா சொல்லப்பட்டிருக்கு, சரியா சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப உங்களுடைய முன்னாடியே நீங்க சொன்ன விஷயத்த உங்களுக்கு கிளியரா ஆடியோ கேட்கிற மாதிரி இப்ப நான் போட்டு காட்ட சொல்றேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, அதை மாற்றுக்கிறது இருக்காங்க முதல்ல பார்த்துலாம். சுவாமி மீனவர்களுடைய படகு பிரச்சனை பற்றி சொன்னது என்ன, இப்போது பார்க்கலாம். மீனவர்களுக்காக நான் போன வாட்டி போன போது அவர்கிட்ட சொன்னேன், மீனவர் தொழிலாளர், அந்த கப்பல் இருக்கே அது இந்த பணக்காரன் வருது, அவன் இந்தியா சைட்ல எல்லாத்தையும் முழுக்க காலி பண்ணிட்டான், மெக்கனைஸ் போட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இப்போ மீன் வேணும்னா, இது வேணும்னா ஸ்ரீலங்கா போனோம், இதை பார்டர் கிராஸ் பண்ணி போறான். அங்க ஜாப்னா தமிழே சொல்றா வரவிடக்கூடாதுன்னு, எங்களோட மீன் போயிருக்குதுன்னு. நான் சொன்னேன், யார பிடிக்கிறீங்களோ அவளை உடனே விடுதலை பண்ணிடுங்க, ஆனா கப்பல் வச்சுருங்க. அதான் பண்றா இன்னைக்கு. யார் பிடிக்கிறாளோ கோர்ட்ல ஹாஜர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ற. நான் பண்ணி கொடுத்தேன். மீனவர்களுக்காக நான் போன வாட்டி போன போது அவர்கிட்ட சொன்னேன், மீனவர் தொழிலாளர், அந்த கப்பல் இருக்கே அது இந்த பணக்காரன் வருது, அவன் இந்தியா சைட்ல எல்லாத்தையும் முழுக்க காலி பண்ணிட்டான், மெக்கனைஸ் போட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இப்போ மீன் வேணும்னா, இது வேணும்னா ஸ்ரீலங்கா போனோம், இதை பார்டர் கிராஸ் பண்ணி போறான். அங்க ஜாப்னா தமிழே சொல்றா வரவிடக்கூடாதுன்னு, எங்களோட மீன் போயிருக்குதுன்னு. நான் சொன்னேன், யார பிடிக்கிறீங்களோ அவளை உடனே விடுதலை பண்ணிடுங்க, ஆனா கப்பல் வச்சுருங்க. அதான் பண்றா இன்னைக்கு. யார் பிடிக்கிறாளோ கோர்ட்ல ஹாஜர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ற. நான் பண்ணி கொடுத்தேன். நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடந்து கொண்டிருக்குது. டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி, நான் உங்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். இந்த இப்ப வெளியான பைட்ல ஏதாவது கட் அண்ட் பேஸ்ட் ஏதாவது இருக்குதா? நீங்க இதை உடன்படுறீங்களா, இல்ல ஏதாவது மாத்தி சொல்லப்பட்டிருக்கான்னு நினைக்கிறீங்களா டாக்டர் சுவாமி? இல்ல சொன்னது, நான் சொன்னதுதான் நீங்க காட்டியிருக்கேன். தேங்க்யூ. இதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நீங்க ஒரு இந்தியரா, ஒரு தமிழரா, தமிழர்களுக்காக குரல் கொடுப்பீங்க, இந்தியாவுக்காக குரல் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தா தமிழ்நாடு பாஜக ஒன்னு சொல்லுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்னு சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு சொல்லுது, சுப்பிரமணிய சாமி மட்டும் தனியா வேற ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஒன்னும் தனியா சொல்ல, நான் இந்த பணக்காரர்கள் யார் கப்பலோட முதலாளிகளோ
அவ வந்து நிர்பந்தம் உண்டாக்கி இந்த மீனவர்களை வந்து தாண்டி போக சொல்றார்கள். இதான் அவளே சொல்றார்கள். இந்த மீனவர்கள் பிடிச்ச மீனவர்களோட போலீஸ் இன்டரோகேஷன்ல இதான் சொல்லியிருக்கார்கள். அதனால நிர்பந்தம் உண்டாக்குறது, தாண்டி போக வைக்கிறது, இது இந்த முதலாளிகள் தான். அதனாலதான் நான் சொன்னேன் வந்து கப்பல் வந்து இருக்கட்டும், ஆனா அந்த மீனவர்கள் என்ன பண்ணாரு, அப்பாவி மக்கள் அவளை வந்து விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் நடந்திருக்கு, அதான் நடக்கு. இது வரலையும் யாருமே வந்து மீனவர்களோட விடுதலை கொண்டு வர முடியல. நான் இது இந்த ஒரு அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அத வந்து இத வந்து ஒரு விவாதமா ஆக்கி இது இந்தியனா தமிழா இதெல்லாம் நம்மளாம் வந்து வெளிநாட்டோட ஃபாரின் பாலிசி இஷ்யூஸ்ல நாட்டோட உரிமையை தான் பார்ப்போம். இங்க தனிப்பட்ட வந்து தமிழ்நாடோட உரிமை என்ன, பெங்காலோட உரிமை என்ன, பஞ்சாபோட உரிமை இதெல்லாம் பார்க்க போறது இல்லை. ஆகவே நம்மளோட நாட்டோட ஸ்ரீலங்காவோட உறவு நன்னா இருக்க வேண்டும். அவளோட பார்டரை கிராஸ் பண்ணேன்னா ஸ்ரீலங்காவுக்கு அதிகாரம் இருக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு. ஆனா மீனவர்களோட குடும்பத்திலிருந்து சில மீனவர்களோட சங்கமும் எனக்கு லெட்டர் எழுதின காரணம், நான் இந்த பிரச்சனையை வந்து ஜனாதிபதி ராஜபக்ச சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், இதுல என்ன வழி சொல்லுங்க, இது எந்த எல்லாரும் வருது வந்து இந்த மீனவர்கள் வருது இல்ல, இவாளை வந்து போர்ஸ் பண்ணி அனுப்புறார்கள், இல்லாட்டா அவளுக்கு அந்த வேலை கிடைக்காது. அதனால அவ வந்து ஒரு கம்பல்ஷன்ல வரார்கள். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் அப்ப இந்த சஜஷன் கொடுத்தேன். இதுல வந்து மீனவர்கள் நல்லது ஆயிருக்கு, பணக்காரனுக்கு வந்து தானே பாத்துக்க முடியுமே. அவருக்கு என்ன வந்து இந்த கப்பல் வாபஸ் வாங்கணும், கோர்ட்ல போய் கேஸ் போட்டோமே. நான் இதுக்காக உதவி பண்ணோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து சுப்பிரமணிய சாமியோட கருத்தா பாக்குறதா, பிஜேபியோட ஒப்பீனியனா பாக்குறதா, இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கருத்தா பாக்குறதா? பிஜேபியோட அரசாங்கம் இதோட ஒன்னும் வித்தியாசமா ஒண்ணுமே சொல்லியே இதுவரையிலும். அதுக்காக நான் வந்து எல்லா வந்து பேசுறது வந்து முதல்ல கேட்டு பேச போறது இல்ல. நான் சொல்லியிருக்கேன், இப்ப கட்சியில இருந்து யாராவது என்கிட்ட வந்து சொன்னா வந்து இது வந்து நம்ம கட்சியோட கருத்து இல்லைன்னா நான் வந்து மாத்த முடியும். ஆனா இதுவரையிலும் யாருமே என்கிட்ட சொல்லவில்லையே. நான் வந்து ஒரு மீனவர்களோட சங்கம் வந்து என்கிட்ட வந்து வேண்டிக்கோள் கொடுத்தது, ஒரு மனு கொடுத்த காரணம், நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவர்கிட்ட அடுத்து சொன்னேன். அதோட இது சமாதானம், இதான் வந்து தீர்ப்பு. அதனால வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு தமிழோட உரிமையை பிரச்சனை ஆக்கினால்னா இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் ஆகாது. நீங்க வந்து பிஜேபியோட கொள்கைக்கு முரண்பாடா நான் எந்த கருத்தும் சொல்லல, நான் கான்ட்ராடிக்டரியா எதுவும் பேசலன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபியோட பிரசிடென்ட் உங்களுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுடைய இந்த பேட்டி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளீஸ் லிசன் டு திஸ். திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொன்னது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்கள் அல்ல என்பதை நான் மிக தெளிவாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சுப்பிரமணிய சுவாமியோட இந்த கருத்தை தமிழக பாரதிய ஜனதா கண்டிக்கிறதா? நிச்சயமாக நாங்கள் மறுக்கிறோம். எங்களது கருத்துக்கள் அது இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். நீங்க கேட்டிருப்பீங்க டாக்டர் சுவாமி, இவங்க சுப்பிரமணிய சாமி சொன்னது வந்து தமிழ்நாடு பிஜேபியோட கருத்து இல்ல, நாங்க அதுல உடன்படல, நீங்க கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா நிச்சயமா ஆமா நான் கண்டிக்கிறோம் வரைக்கும் சொல்றாங்க தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபியோட பிரசிடென்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இதுக்கு நான் வந்து நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், அதனால எனக்கு வந்து மத்திய சர்க்காரோட மத்திய இல்லாட்டா சென்ட்ரல் பார்ட்டில இருந்து அதாவது சொன்னாதான் நான் கவனிக்க போறேன். ஸ்டேட்ல வந்து என்ன சொல்றாலும் எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு இதுல வந்து இதுக்கு நான் மதிப்பும் கொடுக்க முடியாது. அவர் சொல்லிட்டமே, அது எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் பார்ட்டில இருந்து யாராவது சொன்னா நான் வந்து கேட்கறதுக்கு தயார். நான் முந்தானே தான் கட்சியோட தலைவரோட பேசின போது அவர் ஒண்ணுமே சொல்லி, நான் அவர்கிட்ட ஸ்ரீலங்கா போறதுக்கு முன்னாலேயும் நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆகவே இது யார் வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்றாலோ அவளுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கோ எனக்கு தெரியாது. அதுல வந்து என் மேல ஒன்னும் வித்தியாசம் ஆகுது. எனக்கு வந்து மத்திய சர்க்கார்ல இருந்து இல்லாட்டா சென்ட்ரல் பார்ட்டில இருந்து அதாவது சொன்னா அதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். இந்தியா இதே மாதிரி சரி இந்த மாதிரி பிரச்சனை செய்யும் போது தமிழ்நாடு பிஜேபிக்குமே எந்த ஆதாயம் கிடைக்காம போயிரும். அல்டிமேட்டா வந்து அல்டிமேட் லூசர் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி தான் சொல்லி பிஜேபி பீப்புள ஃபீல் பண்றாங்க. அது நீங்க நினைக்கலையா? கூட்டணியில போட்டார்கள் எல்லா தமிழ் உரிமை பத்தி பேசுறவர்களோட, அப்புறம் கடைசியில ரிசல்ட் என்ன கிடைச்சது? 8 இடம் விட்டு கொடுத்தோம் நம்ம வைகோக்கு, அந்த 7 இடத்துல டெபாசிட் போச்சு. சோ அதனால வந்து
இது வந்து தமிழ்நாட்டில் இது பெரிய வித்தியாசம் வரும்னு எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நீங்க வந்து இந்த படகுகளை எல்லாம் வந்து பணக்காரங்களோட தெரிஞ்சு சொல்றீங்க. பணக்காரர்கள் இந்தியர்கள் கிடையாதா? அவங்க வந்து தேச விரோதமா ஏதாவது செய்றாங்க, அதாவது ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸா? அவங்க வந்து என்ன, அவங்க வந்து தொழில் பண்ண போறாங்க, தப்பா பண்ண போனா கோர்ட்ல வந்து ஃபேஸ் பண்ணலாம். அவங்க பணக்காரங்க சொல்லி அவங்க பிரிச்சு பார்த்து அவங்க ஏதோ ஒரு பணக்காரன் வந்து என்கிட்ட பேசட்டுமே, வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு. அப்புறம் நான் இருக்கிறேன். மீனவர்கள்ட்ட நிறைய பிரதிநிதிகள் வந்து என்கிட்ட பேசிட்டு போனார்கள், அதனால நான் பேசினேன். இது பணக்காரங்களுக்கு நிறைய வக்கீல்லாம் இருக்கா, அவளே வந்து பண்ணிக்கலாமே, கோர்ட்ல கேஸ் போடலாமே. அவளுக்கு என்ன உரிமை இருந்ததுன்னா கேஸ் போட்டோம், இல்லாட்டா என்கிட்ட என்ன செய்யணும்னு என்கிட்ட பேசட்டுமே. தமிழ்நாட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ண வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ண வேண்டாம், தமிழ்நாடு பிஜேபி அப்ரோச் பண்ண வேண்டாம், சாமியை மட்டும் அப்ரோச் பண்ணா போதும். அப்படி நீங்க சொல்றேன். ஆனா வந்து இவாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்றது எனக்கு ஒன்றும் ஆக்சேஷம் இல்ல, பண்ணிட்டோமே. ஆனா வந்து என்கிட்ட வந்தா நான் வந்து செயல்படுவேன். இவ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யாரும் அவரோட பேச்சு கேட்கறது இல்லையா, நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் உடனே எல்லா மீனவர்களும் விடுதலை ஆனாலே. அதனால வந்து நான் வேற யாரும் இல்ல, என்கிட்ட தான் கேட்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. கேட்டா நான் செய்யறேன். இதுதான் உங்களுக்கு உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, நான் என்ன பண்றது? இல்ல, சுட்டுக் கொள்றதும் துப்பாக்கியால சுட்டுக் கொள்றதும் வயிற்றுல அடிக்கிறது ரெண்டு ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து பணக்காரங்க போட் இல்லாம இருக்கலாம், ஆனா பிஷர்மேன் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பொழப்பு இல்லாம இருக்கிறாங்களே, ரெண்டு ஒண்ணுதான். சுட்டுக் கொள்றதும் வயிற்றுல அடிக்கிறதும் தெரியாது. ஆனா வந்து யார் வந்து என்கிட்ட வந்து கேட்டாலும் அவளுக்கா நான் வேலை பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு திருப்தி இருக்கு. வேற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அவள் என்கிட்ட கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு என்ன தெரியும்? இந்த பிரச்சனை என்னோட முக்கியமான பிரச்சனை இல்லை. எனக்கா வந்து நான் வேற இது அரசியல் வந்து வேற டைமென்ஷன்ஸ்ல செய்யற யாராவது வந்தா நான் வந்து கட்டாயமா உதவியா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன். இப்ப நீங்க வந்து இலங்கை அரசுக்கு கொடுத்த சஜஷன் மாதிரி தான் இந்திய அரசு செஞ்சிட்டு இருக்கா. இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்க பாகிஸ்தான் பிஷர்மேனோ இல்லாட்டி ஸ்ரீலங்கன் பிஷர்மேனோ இங்க வர்றாங்க, அவங்க நம்மளுடைய போட்டை மட்டும் பறிமுதல் பண்ணிக்கிறோமா? இந்த மாதிரி அவங்களுடைய போட்டை நம்ம சீஸ் பண்ணிக்கிறோமா? ஆமா பண்றோமே, விசாகப்பட்டினம் பண்ணிருக்கோம். நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து அவளை ரிலீஸ் பண்ணிருக்கார்கள். சினாலா மக்களோட பிஷர்மேன்லாம் வந்து விசாகப்பட்டினம்ல கைப்பற்றார்கள். அவளை இப்ப வந்து அதே மாதிரி நம்ம வந்து பேல் கொடுத்து கப்பல் வச்சுட்டு அனுப்புறோம். நீங்க வந்து தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்க, ஸ்ரீலங்கோட எல்லைக்கு போறாங்க அப்படின்னா நம்முடைய கோஸ்டல் கார்டு என்ன செய்யுது, நம்முடைய நேவி என்ன செய்யுது? இவ்வளவு தூரம் பார்க்காமலே இருக்கிறாங்களா? எல்லை தாண்டி போற வரைக்கும் கண்மூடித்தனமா தான் இருக்குதா நம்முடைய நேவி, நம்முடைய கோஸ்டல் கார்டு? அது சரி, அது எனக்கு தெரியாது ஏன் வந்து கோஸ்டல் கார்டு வாழ தடுக்கிறது இல்லைன்னு. அது நான் வந்து நீங்க கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்காக நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த டெக்ஸ்ட்ல இல்ல, 13th அமெண்ட்மெண்ட் பத்தி நீங்க வந்து அங்க ஸ்ரீலங்கா போயிருந்த போது இந்த ஆகஸ்ட் 19 அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க, ஸ்ரீலங்கன் சேனலுக்கு கொடுத்திருக்கீங்க. 13வது திருத்தத்தை வந்து இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பிஜேபி சொல்லுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர் சுவாமி, நீங்க இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் பேட்டி கொடுக்கும்போது 13th அமெண்ட்மெண்ட் 13வது திருத்தத்தை இந்திய அரசு இன்சிஸ்ட் பண்ணல, வலியுறுத்தல சொல்லிருக்கீங்க. டாக்டர் சுவாமி, லாஸ்ட் क्वेश्चन டு யூ. நீங்க வந்து 13th அமெண்ட்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லிருக்காங்க நாங்க 13th அமெண்ட்மெண்ட் பத்தி பேசணும். இத வந்து எப்படி வந்து அமைக்க வேண்டும் இதெல்லாம் நாங்க இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். எப்படி பண்ண முடியும்? அது வேற நாட்டோட பிரச்சனை. நாம வந்து உதவி பண்ணோம், அதுவும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து பாதி கேட்கறது பாதி கேட்கறது இல்ல. நான் சொன்னேன் 95% இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து உதவி பண்ணோம், we will help out, we will try to assist you, but ultimately it is Sri Lanka government which has to implement it. இது சொன்னேன். இத வந்து நீங்க வந்து தார்மாரா சொல்லி நான் வந்து 13th அமெண்ட்மெண்ட் வேண்டவே வேண்டாம்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்றேன். இது உங்களோட அதிகாரம், நீங்க சொல்லலாம், நீங்க பத்திரிகைக்காரன், அதனால நீங்க இப்படி சொல்லலாம். ஆனா இது உண்மை இல்லை. உண்மை வந்து 13th அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 95% இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. போலீஸ் பவர்ஸ் தான் பாக்கி இருக்கு. அந்த போலீஸ் பவர்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக வந்து நாங்க வந்து இன்சிஸ்ட் எப்படி பண்ண முடியும்? இது படிதான் ஆனோன்னு. இது நம்ம வேற நாடு, அது வேற நாடு. அவ நாட்டிலையும் வந்து அவ தலைவர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரார்கள். ஆகவே இது கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீங்க நான் யோசிக்கிறேன், பட் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்களே, அவங்க வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்களே, நாங்க வந்து 13th அமெண்ட்மெண்ட் பற்றி நாங்க வந்து ராஜபக்சே நாங்க பேசணும்னு சொன்னாங்களே. ஆமா, நானும் தான் சொல்றேன். இத வந்து இன்சிஸ்ட் பண்ணோம், பண்ணிதான் ஆனோன்னு நாங்க சொல்லவே இல்லை.
நீங்க வந்து சுஷ்மா ஸ்வராஜும் சொல்ல இவரும் மோடி இப்ப என்ன சொன்னார் தமிழ் நேஷனல் அலையன்ஸ்க்கு வன்முறை செய்யக்கூடாது, தனிப்பட்ட ஈழோ கேட்கக்கூடாது, அங்க இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பேச வேண்டும், அதுல வந்து ஜனாதிபதியும் பேச வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எங்க வெளியில எடுத்திருக்கீங்க? உங்களுடைய நிலைப்பாடுல உறுதியா இருக்கிறீங்க. நன்றி. தனிப்பட்ட இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எந்த நாட்டோடையும் தனி ஒரு மாநிலம் வந்து முடிவு பண்ண முடியாது. நீங்க எத்தனை வேணா கடிதம் எழுதுங்கோ, எத்தனை வேணா நீங்க டிவியில பிரச்சாரம் பண்ணுங்கோ, இது வந்து ஒரு தேசிய உரிமைக்காக முடிவாகும். அந்த தேசிய உரிமையில எங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவோட உறவு நன்றாக இருக்க வேண்டும், அது எங்களோட நோக்கம். அந்த தேசம் பேசும்போது அதுல வந்து தமிழ்நாடு ஒரு பார்ட்டா இருக்குதா இல்லையா டாக்டர் சுவாமி? தமிழ்நாடு பாட்டு இருந்தா தமிழ்நாட்டுக்கு புரிய வேண்டும், வந்து இந்தியாவோட பாட்டு தமிழ்நாடு. எப்படி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவோட பாட்டோ அதே மாதிரி இந்தியா வந்து தமிழ்நாடோட பாட்டு. எங்களுக்கு தெரியும் நன்றாக தமிழ்நாட்டில் மக்கள் உண்மையா வந்து ஒரு அமைதி விரும்புகிறார்கள். இங்க சில பேர் வந்து கலாட்டா பண்ணா வந்து நம்ம வந்து மாறி விடுவோமா? நன்றி திரு சாமி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தான் கலாட்டா பண்றாங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய நிலைப்பாடு நீங்க உறுதியா இருக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, தமிழ்நாடு பாஜக உங்களுடைய கருத்தை மறுக்கலாம், எதிர்க்கலாம். அகில இந்திய பாஜகவோ மத்திய அரசோ எனக்கு எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னால் நான் மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கிறேன் என்று. இதற்கு அகில இந்திய பாஜக மத்திய அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்ததற்கு நன்றி. மீனவர்களின் படகு பறிமுதல் சரியான தீர்வா அல்லது புதிய சரிவா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு போஸ் அவர்கள்ட்ட, மீனவர் சங்கத்துடைய தலைவர் திரு போஸ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். திரு சுப்பிரமணிய சாமியுடைய பேட்டியை காலில இருந்து பாத்தீங்க, உங்களுடைய கோபமான பதிவை நீங்க பதிவு செஞ்சீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில அவர் ரொம்ப தெளிவா வெளிப்படையா, ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்படித்தான் செய்யறேன், அப்படித்தான் சொல்வேன், முதலாளிகளுக்காக நான் பரிந்து பேச முடியாது, அங்க இருக்கக்கூடிய ஏழை மீனவர்களுக்காக நான் பரிந்து பேசுறேன், பேசியது உண்மைதான். போஸ், உங்களுடைய கருத்து? அவரு சரியா தமிழ் தெரியாத காரணத்தினால எங்களுடைய படகுகளை பூரா அவரு கப்பல்னு சொல்றாரு. அவரு தமிழ்நாட்டில் பிறந்திருந்து வளர்ந்தது வெளியே இருந்ததுனால தமிழே தெரியல அவருக்கு. கப்பல்ங்கிறது பெரிய பெரிய முதலாளிகள் வச்சிருக்கக்கூடிய கப்பல். நாங்க படகு வச்சிருக்கோம். மன்னிக்கணும், இல்ல அது வந்து படகா கப்பலா அப்படிங்கறத தாண்டி அவர் சொன்னாரு, நடந்துருச்சு, நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய படகுகள் வெளியே வரல. படகுகள் வெளியே வரல. அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வெளிவாரத்துறை அமைச்சர்கள் எங்கள்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு படகுகளை விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லி இருக்கிறாங்க படகுகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அதுவும் இணையமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் எங்களுக்காண்டி அடிக்கடி பேசுறாங்க, பாடுபடுறாங்க, எங்களை வச்சு மீட்டிங் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் என்ன ஒண்ணுமே தெரியாம ஏதோ அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் சுயநலவுல பேசுறாரா, எப்படி பேசுறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படகு உரிமையாளர்னா பூரா கடன் வாங்கி சின்ன படகு தான் வாங்கி வச்சிருக்கான். குறைஞ்சது 5 லட்சம் இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் எங்க படகுகள் இருக்கு. இந்த படகை நம்பி ஒவ்வொரு படகை நம்பி ஒரு 50 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவர் பேசுறது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அரசாங்கம் ஒரு செயல்ல இருக்கு, இவர் ஒரு செயல்ல இருக்காரு. இவர் பிஜேபிக்கு இருந்துதான் பேசுறாரா இல்ல தனியா பேசுறாரா? இவர் தனி அரசாங்கமா இல்ல பிஜேபி தனி அரசாங்கமா என்னன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். 40 நாளா பசியும் பட்டினியுமா கடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க மீனவர் மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இவர் வந்து என்ன கிறுக்கா பேசுறாரு, இவர் கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு கேட்கறாங்க மக்கள். பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசாதீங்கப்பா, அவர் பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி எங்க மக்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு எங்க மீனவ மக்கள், மீனவர் சமுதாயம்ங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நடந்திருக்கு, சென்னையில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இவர் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, என்னோட ஸ்டாண்ட் சரிதான் சொல்லிட்டு போறாருன்னா, இவர் இலங்கை மீனவர்கள் இங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, நாங்க அங்க போய் மீன் பிடிக்கிறோம். அவர் பேசும்போது இவர் வந்து இந்தியாவுக்காக பேசுற மாதிரி தெரியல, இவருக்காண்டி பேசு, இவருடைய ஸ்டாண்ட வந்து இலங்கையில சரிப்படுத்திக்கிறதுக்கு, நேர்மைப்படுத்திக்கிறதுக்கு, இவர் சொந்த ஆதாயம் தேடுறதுக்காக வேண்டி இலங்கை பிரதமர் ஜனாதிபதி அவர் சொல்றாரு, அவர் வந்து என்ன இப்படி பேசிட்டு போறாரு, மக்கள் எல்லாம் கொதிப்புல இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா ஒரு இயல்பான ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம், தமிழ்நாடு பிஜேபி சொல்லக்கூடிய விஷயம், மத்திய அரசு வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய விஷயம், இன்னும் சொல்ல போனா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு தனி மனிதராக சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது.
சரியா தவறா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்ப என்னுடைய டவுட், தமிழ்நாடு பிஜேபியா, சென்ட்ரல் பிஜேபியா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டா, அல்லது சுப்பிரமணிய சாமி, இந்த 4ல ஹைலி இன்ஃபுளுன்சியல் எது, மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய சக்தி எது? டெஃபினெட்லி சுப்பிரமணிய சுவாமி. அவரோட வியூ தான் அங்க ப்ரிவைல் ஆகுது. மத்திய அரசை விட மத்திய அரசுலயே அவங்க சொல்றது டிஃபரன்ஸ் தெரியல உங்களுக்கு. அந்த அவர் சொல்றது செட்டில் அவர் சொல்றது பாருங்க. டிஎன்ஏ என்ன சொல்றாங்க, நீங்க போய் அவங்களோட பேசுங்க, கவர்மெண்டோட பேசுங்க. அதே மாதிரி மீனவ பிரச்சனைக்கு நீங்க தீர்வு தருன்னு சொல்லுங்க. அங்க போய் ஜஸ்டிஃபை பண்ணல, போட்டை சீஸ் பண்ணது ஜஸ்டிஃபை பண்ண இது பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணல, அங்க போக கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல இருந்தே அவங்க வந்து இது முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, தமிழர் பிரச்சனை முதல்ல பேசாதீங்க. தமிழக மீனவருடைய பிரச்சனை, மீனவர்கள் நீங்க பேசாதீங்க, இந்திய மீனவர்கள் சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து இலங்கைக்கு போற போது இந்திய மீனவர்கள், அங்க இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான், யாழ்ப்பாண தமிழர்கள். 25 வருஷமா போர் நடக்கிற மட்டும் அவங்களுக்கு கர்ஃபியூ இருக்கும், ஒரு சர்டன் ஹவர்ஸ் தான் அவங்களால அங்க போக முடியும். அந்த டைம்ல இங்க இருக்க தமிழர்கள்லாம் அதை மீறி அங்க போயிருக்காங்க. அந்த சமயத்துல நீங்க சொல்ற நம்பர்ல நடந்தது. சுட்டு 600 பேர் செத்துருக்காங்க, 700 பேர் செத்துருக்காங்க. ஏன்னா தமிழக மீனவர்கள் சொல்லாதீங்க, இந்திய மீனவர்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஆனந்தமா இருக்கு. ஆனா நம்முடைய பரம வைரி நாடு சொல்லி வளர்க்கப்பட்ட பாகிஸ்தான்ல கூட இந்த நியாயம் நடக்கிறது இல்ல. இல்லையா, 8 வருஷம் ஜெயில இருக்காங்க. என்ன பேசுறீங்க? கராச்சி அதான் சொல்ல கொல்றது கிடையாது. இந்த மாதிரி 600 பேர் அங்க நடந்த உள்நாட்டு போரும்போது எந்த நைட்ல எந்த போட் இருந்தாலும் எல்டிடி போட்டா எந்த போட்டான்னு தெரியாது. அதனால அவங்க சுட்டு இருந்தாங்க. இவங்க இது மட்டும் இல்ல, பிஷுக்கு மட்டும் போல அவங்க ஸ்மக்லிங்கும் பண்ணிருந்தாங்க, அது மெடிசின்ஸ் எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஊரறிஞ்ச அவசியம். அவங்க என்ன கொதிக்கட்டும், என்ன திட்டட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ராமேஸ்வரத்துக்கே நான் போயிருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன். பேசிருக்காங்க எல்லாரும் சொல்ல மாட்டேன், பொதுப்படியா சொல்ல மாட்டேன். அந்த சமயத்துல அவங்க வந்து நல்லதா இருந்தாங்க. அவங்க இது பண்ண போது அப்ப ஏதாவது பிரச்சனை வந்து அந்த மாதிரி சுப்பிரமணியம் பரவாயில்ல, நான் நியாயத்தை பேசுறேன். அதனால அவங்க திட்டினா பரவாயில்ல. மீன் பிடிக்க போற அவனை போய் வந்து கடத்தல் பண்ணா இப்படி ஊடகத்தில் சொல்லும் போது நியாயத்தை சொல்லுங்க. நீங்க அநியாயமா ஒரு மீனவர் மேல நீங்க குற்றம் சொல்றீங்க, அதை நான் கேட்டு உட்கார முடியாது. மீனவர் வந்து கடத்தலான்றீங்க, எப்படி கடத்த நீங்க போய் பாத்தீங்க? நான் போயிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியும், இப்பெல்லாம் பேசக்கூடாது. உழைக்கின்ற மக்கள் 10,000 கோடி வருமானம் விட்டு அவனை போய் நீங்க வந்து அவன் சுமக்கணி பண்ணா, அவன் கடத்தினா, அவன் வந்து ஆயுதம் கடத்தினா, போதைப் பொருள் கடத்தினாக்கா பண்ணிருக்கா எல்டிடிக்கா மீனவர் பிரதிநிதி இல்லாம இப்படி பொய்யான குற்றச்சாட்டை உண்மைக்கு உண்மைக்கு மாறான சொல்ல. நீங்க வந்து மீனவர் பிரதிநிதி தமிழ்நாடு பிரதிநிதிங்க. நீங்க ராஜபக்சே சொல்லல தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து ஆயுதம் கடத்தினாங்க, அவனே சொல்லல. நீங்க சொல்றீங்க எல்டிடி இருந்த பீரியட்ல 25 வருஷம் அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிறதா நான் சொல்ல, அவனே சொல்ல. நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க முதல்ல சொல்லல. நீங்க இல்ல பேசுங்க, ஆரோக்கியமான விவாதம் பண்ணுங்க. நீங்க பேச விட்டா பேசலாம், நீங்க உங்ககிட்ட பேசுறீங்க. இது தப்பு இல்ல, தப்புங்கிறது தைரியமா சொல்லுங்க, என்ன பேச விட்டுட்டு சொல்லுங்க. அது முதல்ல 25 வருஷமா நடந்தது. இப்ப என்ன நடந்தது? நான் முதல்ல சொல்றாங்க சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, அரெஸ்ட் பண்ண உடனே ஐயோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, எனக்கு குழப்பம் போச்சு. சரி, ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி 600 போட் அங்க போறது. போனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? சரி, அது இவங்களே என்ன பிடிச்சாங்க? போட்டை பிடிச்சாங்க. ஐயோ எங்க வாழ்நூறுமே போச்சு, வாழ்விலே வயிற்றுல அடிச்சிட்டாங்க. சொல்றதுக்கு வயிற்று என்னதான் பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. அங்க இருக்கிற ஜாஃப்னா தமிழ் இன்டர்வியூ கொடுத்தாங்க, ஹிந்து நீங்க படிங்க. என்னை பத்தி கிடையாதுங்கிற நம்ம சாமிகிட்ட கேட்டோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் என்ன செய்யணும் ரொம்ப கவலைப்படுறீங்க. நான் கேட்கிறேன், சாமிகிட்ட கேட்டதும் அவர் சரியான இங்க இருக்கக்கூடிய கோஸ்ட் கார்டு என்ன செய்யுது, இங்க இருக்கக்கூடிய நேவி என்ன செய்யுது, அவங்க எல்லாம் தூங்கிருக்காங்க. தமிழர்கள் வந்து மீனவர்கள் வந்து இங்க இருந்து அந்நிய நாட்டு போக முடியும். அந்நிய நாட்டுக்காரங்க இங்க ஒரே ஒரு விஷயம், இங்க இருந்து 1/2 மணியில போயிடலாம். ரெண்டாவது அவங்க சொல்றது என்னன்னா, பாட்டம் ட்ராலிங் அப்படியே மணல் அப்படியே அள்ளிக்கிறது, ஒரு பிஷிங்கே இருக்காது, நெட் எல்லாம் அறுத்துறாங்க. பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் ஃபிஷர்மேன் பேசிட்டு. நான் திரு பண்ருட்டி வேல்முருகன் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கடைசி அவர் சொன்னார். இதுல வந்து என்ன நடக்குது, எல்லை தாண்டி போறாங்க அப்படிங்கறத தாண்டி நமக்கு பேட்டி அளிச்ச திரு செல்வம் அடைக்கல்நாதன், இலங்கையுடைய தமிழ் பிரதிநிதியா இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்
இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை எதிர்த்து அவங்க அது கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னாங்க வந்து அதுக்கு உங்களுக்கு கேள்விக்கிறேன். திரு அடைக்கம் செல்வம் அடைக்கலாம் நம்ம தந்தி டிவி அளித்த பேட்டி என்ன இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஈழ விடுதலைக்காக ஈழத்தமிழர்களுக்காக கடுமையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கு மத்திய அரசை துரோகி என்று சொல்லக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஈழத்தமிழர் மீது பற்றும் பாசமும் இங்க இருக்கக்கூடிய தமிழர் வைத்திருக்கிறார்கள். இங்கு உள்ள மீனவர் பிரச்சனைக்காக அங்குள்ள தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு முறை ஏனும் தமிழக மீனவர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தது உண்டா? இல்ல, எங்களை பொறுத்தமல்ல நாங்க குரல் கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம், இன்றைக்கு நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் எங்களால எங்களோட மக்களுக்காக குரல் கொடுத்து எங்களை மக்களுக்காக மதித்து அந்த மக்களுக்கு எங்களால ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்க பார்க்கிறோம். அப்படி நாங்க பார்க்கலண்டா நாங்க போராட்டங்கள் இந்த மீன் பிடி சம்பந்தமாக நடத்தி இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு உதாரணம் என்ன பொறுத்தமல்ல, நான் இதை வெளிப்படையா நான் கதைக்கிறேன் இல்லை, வெளிப்படையா சொல்றேன் இல்லை, தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்லை தாண்டி வருகின்ற நிலைமை நடந்துட்டு இருக்கு. போராட்டம் பற்றி பேசும்போது தொப்புள் கொடி உறவுகளா இருக்கிறார்கள். மீன்பிடி பிரச்சனை பற்றி பேசும்போது எங்களுடைய மீனவர்கள் என்று மாறுகிறார்கள். இல்ல, அப்படி இல்லை. அப்படி நினைச்சிருந்தா இன்றைக்கு பாரிய போராட்டத்தை நாங்க செய்திருக்கோம். தமிழக மீனவர்களுக்கு எதிராக நிச்சயமாக செய்திருக்கோம். தமிழர்களுக்கு எதிராக நிச்சயமாக நாங்கள் போராட்டம் செய்திருப்போம் என்று சுப்பிரமணிய சுவாமியோ முராரியோ சொல்லவில்லை. இலங்கையுடைய தமிழ் எம்பி, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பி பிரதமரை சந்தித்து வந்தவர், தமிழக பாஜகவை சந்தித்து வந்தவர், இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரும் சந்தித்து வந்தவர். அவர் சொல்றார், இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை எதிர்த்து நாங்கள் பாரிய போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டி இருக்கு. நான் இந்த பிரச்சனையை விவாதிப்பதற்கு முன்பே திரு சுப்பிரமணிய சாமியுடைய கருத்தை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். குறிப்பா திரு சுப்பிரமணிய சாமிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கை தெரிவிக்கிறேன். ரொம்ப ஆணவம், அகங்காரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு சுப்பிரமணிய சாமி பேசுகிறார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆமா, அவர் சொல்றாரு, நான் தான் இலங்கைக்கு போனேன், நான் தான் அட்வைஸ் பண்ணேன், நான் தான் படகு பறிமுதல் செய்ய சொன்னேன், நான் தான் விடக்கூடாதுன்னு சொன்னேன், நான் தான் எட்டுமே கோர்ட்டில் நிறுத்தி ஜெயில போடுங்க அப்புறம் விட்டுருங்கன்னு சொன்ன. அப்படின்னா இவர் யார்? இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரா? இவர் இந்திய நாட்டின் பிரதமரா? இந்திய நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரா? யார் சுப்பிரமணிய சாமி? ஒரு அரசியல் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் என்று சொல்லுகிறார். அதனால அந்த தேசிய கட்சியோட போய் நான் சந்தித்து பேசிவிட்டு நான் இலங்கைக்கு சென்றேன் என்கிறார். ஆனா இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறார்கள். நான் இப்ப அகில இந்திய பாரதிய ஜனதா தமிழக தலைவர்கள் மூலமாக ஒன்றை முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சுப்பிரமணிய சாமி அவர் இந்த நாட்டினுடைய அறிவிக்கப்படாத பாரத பிரதமராக பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிறதா, இல்ல RSS அறிவித்திருக்கிறதா, இல்ல VHP அறிவித்திருக்கிறதா, யார் அறிவித்தா? இப்படி ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையில் தன்னந்தனியாக ஆணவத்தோடு திமிரோடு கோடிக்கணக்கான தமிழர்களும் இந்திய மக்களும் பார்க்கக்கூடிய ஊடகத்தில் இப்படி ஒரு நாட்டுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிற சக்தியாக நான் இருக்கிறேன் என்று தெளிவுபடுத்துகிற அதிகாரத்தை எந்த அரசியலமைப்பு சட்டம் தந்தது? யார் மீது உரிமை எடுத்து? திரு வேல்முருகனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. திரு போஸுக்கு அதிகாரம் இருக்கிறது. கொள்கையை சொல்லல. என் மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனை வேல்முருகன் பேசலாம். உங்களுக்கு தோன்ற கருத்தை உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த தோன்ற கருத்து ஒரு நாட்டுடைய ராஜபக்சே நான் தான் பேசுறேன். இன்றைக்கு ராஜபக்சேனுடைய இணையதளத்தில் டிஃபென்ஸ் இணையதளத்தை என்ன சொல்லியிருக்கார்? ஈழத்துல இனப்படுகொலை அங்க நடந்த அந்த இனப்படுகொலைக்கு எல்லாத்துக்கும் அங்க மக்களை கொண்டு வைத்துக்கு என்னுடைய ஆலோசனை தான். அங்க புலிகள் அழுத்தொழித்து நான் தான். மீனவர் படகுகள் 13 செஞ்சு வச்சுட்டு கொடுக்குறான்னு சொன்னது நான் தான். கைது பண்ணி அவங்க கோர்ட்ல நிறுத்தி சிறையில வச்சு பயங்காட்டி அச்சுறுத்தி அப்புறம் அனுப்புன்னு சொன்னது நான் தான். ராஜ்நாத் சிங் கிட்ட போய் நான் ஆலோசனை பண்ணிட்டு தான் நான் டெல்லிக்கு இலங்கைக்கு போனேன். இவர் யார்? இவர் போய் டிஃபென்ஸ் நாட்டில் நான் இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இந்திய அரசியலமைப்பில் உட்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு விசாரணை கமிஷன், ஜெயின் கமிஷன் மீது ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி வழக்கில் இருக்கிற ஒருவர் எப்படி திரு வேல்முருகன் மீது இருக்கக்கூடிய வழக்கு பட்டியல் வேணுமா? என்ன அதிகாரம் இருக்குங்க? அது நான் கேட்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, நாங்க பேச அனுமதி கொடுத்திருக்கோம். இல்ல அதான் நிச்சயமா இல்ல. நம்ம வந்து நம்ம தமிழ் உணர்வுல நம்ம வெளிப்படுத்தும் போது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்க நினைக்கக்கூடிய எதிரிகளை சரியா நீங்க அடையாளம் காணாம அல்லது அவருடைய பலம் தெரியாம போனீங்கன்னா நமக்கு தான் பலவீனமா அமையும். உங்களுக்கு தெரியும் பலம் தெரியுது. இந்திய எதிராக பேசுறது தமிழர்களுக்கு தொழிலா கொண்டிருக்கிற ஒருவர் இந்த அளவுக்கு அதை தாண்டி அவரால் இன்னைக்கு காலையில
இலங்கை அதிபரோட பேச முடியுது, மதியம் வந்து இந்திய பிரதமரோட பேச முடியுது, சாயந்தரம் வந்து அமெரிக்க அதிபரோட பேச முடியுது, இரவு வந்து சீனாவுடைய அதிபரோட பேச முடியுது. இப்படி எல்லாம் பேச முடியும். ஒரு அரசியல் தரகராக தான் பேச முடியும், அவர் அரசியல் வியாபாரிகளா தான் பேச முடியும். நீங்க இந்திய நாட்டின் உண்மையான குடிமகன் வந்து அவ்வளவு சீக்கிரமா பேச முடியாது, சீனாவோட அவ்வளவு சீக்கிரம் பேச முடியாது. இந்தியாவை காட்டிக் கொடுக்கிற இந்தியாவிற்கு பாதகத்தை ஏற்படுத்துகிற சூழ்ச்சி வலைகள் பின்னக்கூடிய ஒரு சர்வதேச அரசியல் வியாபாரி என்று இந்திய நாட்டுடைய மிக உயர்ந்த ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகங்கள் விமர்சனம் செய்திருக்கிறது, கட்டுரை எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் பேச முடியும். பாண்டியாவால பேச முடியாது, வேல்முருகான பேச முடியாது, முராரியால பேச முடியாது, திரு போசால பேச முடியாது. இந்திய நாட்டில் என்னை போன்ற ஒரு குடிமகன் அவர், இந்திய நாட்டுடைய ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் அவர். அவரால் சீனாவோடு பேச முடியாது, பாகிஸ்தானோடு பேச முடியாது, அமெரிக்காவோடு பேச முடியாது. அவருடைய பின்பலம் என்ன? அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் கூட அவருடைய பின்புலம் என்ன தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பாஜக அரசு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் எவ்வளவு குறைச்சல் கொடுத்தாரு தெரியும். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசு இருந்துச்சு. ஒரு தவறான மனிதரா இருந்ததுக்கு ஒரு சின்ன துரும்பு ஒரு துப்பு கிடைச்சிருந்தா சுப்பிரமணிய சாமியை வெளியே விட்டுருக்குமா காங்கிரஸ் அரசு? சுப்பிரமணிய சாமி பகிரங்கமாக பல விஷயங்களிலே காங்கிரஸ் அரசை மிரட்டி இருக்கிறார், பாரதிய ஜனதா அரசை மிரட்டி இருக்கிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். பல்வேறு விஷய தலைவர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை தன் கையில் பல நாட்டு அதிபர்களோடு நாட்டு உணவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய லேப்டாப்ல பதிவு செஞ்சுக்கிட்டு வெளியிட்டு சொடக்கு போட்டு மிரட்டாரு. அப்படி அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டவர்கள் வாய் திறக்காம இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு தலைமை எதிர்க்குது இல்ல, ஏன் இதுவரையில என்ன சுஷ்மா ஸ்வராஜ் வெளியே நான் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்க அப்படி ஒரு கருத்து சர்ச்சை சொல்றீங்க, நீங்க அந்த கான்ஃபரன்ஸ் போய் கலந்துக்கிறீங்க, கண்டிச்சது உண்டா? அவங்க தான் வெளியே தெளிவா சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, நான் அகில இந்திய தலைவர் சொல்லிட்டு தான் போறேன்னு சொல்றாரு. அவர் ஏமாத்திட்டு போறாரா? தெளிவுபடுத்திருக்கின்ற நீங்க தமிழ்நாட்டு தலைமை வந்து எதிர்க்கிறது, அகில இந்திய தலைமை ஆதரிக்கிறது இரட்டை நிலைப்பாடு வேண்டாம். சுப்பிரமணிய சாமி தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ் இப்ப எங்க ஊர் எடுத்துங்க, நான் இருக்கிற கடலூர் தேவனாம்பட்டினம் இருக்கு, பக்கத்துல நொச்சிக்குப்பம் இருக்கு, நொச்சிக்காடு இருக்கு. இந்த மீனவர்களை மீன் பிடிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனா ஒரு அரசாங்கம், ஒரு நாடு இங்க இருக்கிற அன்றாட காட்சிகளாக இருக்கிற ஏழை மக்களா இருக்கிற கடலையே நம்பி வாழ்கின்ற அந்த மக்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படகுகளை கொண்டு போய் பறிமுதல் செய்து அதை மக்க வச்சு மண்ணாக்கி அதை கொண்டு போய் நிறுத்தி அதை உடனே கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கூட நான் தான் சொன்னேன்னு சொல்றேன். இதை போய் நீங்க இதோட ஒப்பிடுங்க. அடைக்கல் நான் என்ன சொல்லிருக்கேன், திரும்ப போட்டு தமிழக மீனவர்களுக்கும் ஆந்திரா மீனவர்களுக்கும் பிரச்சனை நடக்குது. கடலூர் மீனவர்களே 2 பாதிப்பு சண்டை நடக்குது. அப்பயே நீங்க தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறது ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க? சரிங்க, எல்லை தாண்டி போனாங்க, அரசு பண்ணப்பட்டாங்க, விட அதை மட்டும் இன பிரச்சனை. அதாவது கைது செஞ்சா நாங்க விடுதலை செய்யணும், முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க பிரதமருக்கு, விடுதலை செய்யணும் நாங்க சொல்றோம். ஆனா அங்க மத்த இடத்துல என்ன நடக்குது? பாகிஸ்தான் கைது செய்து கையை கட்டி கடல தூக்கி போறாங்க, கோடாரி மீன் வெட்டுற கோடாரி கொண்டு அடிக்கிறாங்க, துப்பாக்கி கட்டை திருப்பி பாக்குறாங்க, 600 பேர் சுட்டு கொண்டாங்க. பாகிஸ்தான் 600 மீனவர்களை சுட்டு கொண்டதா? நல்லா சீனா சுட்டு கொண்டதா? திரு வேல்முருகன், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க வந்து மறைக்க பாக்குறீங்களா, மறந்து போட்டீங்களா தெரியல. கடந்த 3 மாதங்களாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. இதை திரு போசே மறுக்க மாட்டார். இல்ல, அதாவது 3 மாதம் நடக்கணும் இல்ல, நீங்க 3 மாதம் ஒரு சம்பவம் 3 மாதத்துல தொடர்ந்து கைது நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பேசி வச்சு உங்களுக்கு தெரியுமா? கைது பண்ண உடனே விடுதலை சொல்றது நிறுத்தி காட்டுங்க, பாரதிய ஜனதா நிறுத்தி காட்டுங்க, கைது நிறுத்தி காட்டுங்க. ஒரு விஷயம் தெரியும், இன்னைக்கு தேதிக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது இலங்கை சிறையில ஒரு தமிழக மீனவர் கூட கிடையாது. அது எனக்கு தெரியுங்க. அது சுதந்திர இந்தியாவுக்கு நாங்க வந்து விடுதலை எல்லாரும் விடுதலை வெளியிடறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் இட்டு போய் எங்களை பிடிச்சு கொண்டு போய் சிறையில உள்ள போட்டுருவீங்க, இந்திய அரசு கேட்டுக்கிட்ட உடனே விட்டுன்றீங்க. இந்த நாடகத்தை எத்தனை ஆண்டு காலமா செய்வீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? தனி அமைச்சர் அமைப்பா, மீனவர் பிரச்சனை நிரந்தர தாழ்வு காணுவா, இனி ஒரு மீனவரை கைது செய்ய அனுமதிக்க மாட்டோம், இந்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்று எல்லாம் வீரரசனம் பேசிய நீங்கள் இப்போது நாங்கள் விடுதலை செய்கிறோம் சொல்லி விடுதலையில காங்கிரஸ் அரசு செஞ்சது. இதே திமுக தலைவர் கருணாநிதி தான் கடிதம் எழுதினார், விடுதலை செஞ்சாங்க. இப்ப நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதினாங்க, விடுதலை செய்யறாங்க. ஏன் இந்த நாடகத்தை மத்திய அரசு இயற்றுகிறது? ஏன் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மத்திய அரசு ஏன் இந்த நாடகத்தை செய்ய அப்படிங்கிறது திரு பண்ருட்டி வேல்முருகனுடைய கேள்வியா இருக்குது. நாடகம் செய்வது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இலங்கை தமிழ் எம்பி திட்டவட்டமாக சொல்கிறார். இன்னொரு விஷயம் பற்றியும் பேசியிருக்கிறார். இதே இலங்கை தமிழ் எம்பி திரு செல்வம் அடைக்கலான் அவர்கள் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்பது பற்றி அவருடைய கருத்து
மீனவர்களுடைய படகு பறிமுதல் சரியான தீர்வா அல்லது புதிய சரிவா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர் சங்க தலைவர் திரு போஸ் கேட்க விரும்புறேன். திரு போஸ், நீங்க கேட்டீங்க சுப்பிரமணிய சாமி சொன்ன கருத்துக்கு நீங்க ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிச்சீங்க. இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுடைய மக்கள் எல்லாம் கோவமா கொந்தளிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நம்முடைய சக உதிரம் என்று நம்முடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய திரு அடைக்கலம் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கையுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த எம்பி, அவரும் இதே கருத்தை சொல்கிறார். தமிழக மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தாமல் இருப்பதே பெரிய விஷயம் என்று அவர் சொன்னார். நீங்கள் கேட்டீர்கள். அவரு சொன்ன கருத்தை நாங்க கேட்டோம். இது சம்பந்தமா மத்திய மாநில அரசுகள் ஒரு முடிவெடுத்து 29 ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. 2வது கட்டமா இப்ப இலங்கையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதாவது அந்த மீனவர்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய நம்மளுடைய தொழில்களை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சிக்கு போகக்கூடிய ஒரு சூழலை தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இரு நாட்டு மீனவர்களும் இரண்டு கடற்படையும் மீன் பிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அவங்களுடைய நோக்கம். இப்ப சொல்ல போனா இலங்கை மீனவர்கள் இங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, நாங்க அங்க போய் மீன் பிடிக்கிறோம். இருதரப்புக்கும் டைப் ஆஃப் பிஷிங் வேற வேற மெத்தட், அதனால அவங்களுக்கு இடையூறு ஏற்படுங்கிறது உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதை காலப்போக்கில் நாங்க மாத்திக்கிறோம். அதாவது நாங்க எங்களுடைய பேச்சுவார்த்தையில அவங்களே 72 கடலுக்கு வருஷத்துக்கு எங்களை மீன் பிடிக்க அனுமதிக்கிறதா அங்க உள்ள மீனவர்களே ஒத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரி இடையிலே இருக்கிறவங்க ஏதாச்சும் சுப்பிரமணிய சாமி மாதிரி அவர் நண்பர் இலங்கையில இருந்து பேசினவர் மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உருவாக்குங்கிறத மீனவர்கள் மத்தியில் எந்த குழப்பமும் கிடையாது. நாங்க எங்களுடைய மீன்பிடிப்பு இழுவலை இழுக்கிறது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றதுனால நாங்களே அந்த பகுதிக்குள்ள போய் மீன் பிடிக்க கூடாது, இலங்கையில இருந்து 5 மைலுக்கு அந்த பக்கம் தான் நீங்க மீன் பிடிக்கணுங்கிற உத்தரவை எல்லாம் போட்டுதான் இன்னைக்கு கடலுக்கு கப்பலுக்கும் படகு வித்தியாசம் தெரியலன்னு. ஆனா திரு செல்வம் அடைக்கலாம்னு சொன்னார். உங்களுக்கும் தெரியும் நிச்சயமா என்னோட அதிகமாவே டிராலர் எடுத்துட்டு போயிடுறோம். மொத்தமா அங்க இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகள் வரைக்கும் போயிருதுன்னு நீங்க பாத்துருக்க முடியும். கடந்த வாரம் சனி ஞாயிறு 8 மணிக்கு நான் கேள்விக்கு பதில பேட்டியில சொன்னார் ரொம்ப தெளிவா. ஒரு டிராலர் மூலமா போய் அங்க இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகளோட விடுறது இல்ல, அது மிகப்பெரிய ஒரு அழிவு அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னார் திரு அடைக்கல்நாதன். ஆமா, நாங்க இந்த வலைகளை எல்லாம் நாங்களா கண்டுபிடிச்சு நாங்க மீன் பிடிக்கல. அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்தோ நார்வே ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு இந்த வலைகளை இழுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த ரெட்டை விலைங்கிறது இந்த அரசாங்கம் தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தடை பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் அதை தடை பண்ணி மொத்தத்தில் அறிவிப்பு பண்ணி யாருமே ரெட்டை விலை இழுக்க கூடாதுங்கிறத அறிவிச்சிருக்கிறோம். அவரு நண்பர் முராரி பேசும்போதே கடத்தல் பண்ற மீனவன் சொன்னாரு. ஆனா எங்க மீனவர்களை 600 படகை மொத்தமா பிடிச்சு கொண்டு போய் 2011 இலங்கை தலைமன்னார்ல பிடிச்சு கொண்டு வச்சு ஒவ்வொரு படகா செக் பண்ணி ஒரு படகுலோட ஒரு துரும்பு கூட எடுக்க முடியாத நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. எங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த படகு எல்லாரும் நிரவலாதிங்கிறதுக்கு முராரி சாருக்கு சொல்றேன். அது மாதிரியான காலகட்டங்கள் எங்க மீனவன் எவனு கள்ளக்கடத்தலுக்கு போறதா அத்தனை பேர் கோடீஸ்வரனா இருந்திருப்பான். எங்களுக்கு மீன் பிடிக்கத்தான் தெரியும், மீன் தொழில் தமிழ்னா தான் தெரியும். யாராச்சும் மீனவன் போர்வையில ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணலாம். இதே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமே அந்த விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்திருக்காங்க, அவங்களை தங்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிருக்காங்க, இங்க இருந்து மருத்துவம் அனுப்பியிருக்காங்க, உணவு பொட்டங்களை கொண்டு போய் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் கருத்துல கொள்ளணும். மீனவர்கள் மட்டும் கடத்தல் பண்ணிட்டாங்கிறத அவர் சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை, ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் மீனவராட்சி தமிழக வாழ்மை கட்சி நிறுவனருக்கும் ஒரு விஷயம் நீங்க பயன்படுத்தின பிரயோகம் எப்படி இருந்தது? ஒருவேளை நம்மள மாதிரி ஊடகவியலாளர்களை எல்லாம் காசு வாங்கிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் எழுதுறான் பேசுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் உங்களை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொது ஊடகத்துல மீனவர்கள் கடத்தல் பண்றாங்க, போதைப் பொருள் கடத்தல் ஒரு காலத்துல பண்ணிருந்தாங்க 20 வருஷம், அவங்க 25 வருஷம் அந்த சிவில் வார் நடந்த போது அவங்க சொல்ல பண்ணாங்க. அதுக்குதான் உங்களுக்கு பதில் சொன்னாரு. அதுக்குதான் அவர் பதில் சொன்னார். திரு போஸ் அதுதான் சொன்னாரு. 600 படகுகளை தலைமன்னார்ல இப்ப இல்ல எந்த வருஷத்துல கேளுங்க. மீனவர்கள் ஒரு நிமிஷம், விடுதலை புலிகளுக்கு மீனவர்கள் ஆயுத கடத்தியாகவோ போதைப் பொருள் கடத்தியதாகவோ ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது கண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. திரு போஸ் முராரி சொல்றது நான் இப்ப நடக்கிறது சொல்லல, புலிகள் ஆக்டிவா இருந்த போது இந்த காரியங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு மீண்டும் பதிவு பண்றாரு திரு முராரி. இப்ப சொல்லலனா இப்ப நடக்கலன்னு சார். அதாவது கடத்தல்காரன் தனியா பண்றான், அதுக்கு கஸ்டம்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க நாங்களே விசைப்படகு உரிமையாளர்களே சங்கங்களே கடத்தல்காரங்களை அடையாளம் காமிச்சு கொடுத்துருக்கோம், பிடிச்சு கொடுத்துருக்கோம். எந்த காரணத்திலே கொண்டு தேச விரோத நடவடிக்கையில மீனவை ஈடுபட மாட்டான்.
இதே சுப்பிரமணிய சாமி 1988 கச்சதீவு நோக்கி அவர் பயணம் போய் அங்க கொடியேற்ற போறோம்னு போகும்போது எங்க மீனவர்கள் யாருமே படகு கொடுக்கல. அன்னைக்கு ஆறுமுகம்ங்கிறவரு அவருடைய RMS 77 படகு கொடுத்தாரு. அந்த படகுல மட்டும் அவர் அரசாங்க ஆதரவோட போய் அங்க போய் கொடியேற்றிட்டு வந்தாரு. அந்த படகுக்காரனு கூட காசு கொடுக்காதவர் தான் சுப்பிரமணிய சாமி. அந்த ஓனர் இன்னைக்கு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் சுயவிளம்பரம் தேடிக்கிற இந்த காலத்துல நாங்க எங்களை மாதிரி மீனவர்கள் கடுமையா பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு பசியும் பட்டினியுமா கடந்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம ஒண்ணும் செய்ய முடியாம பொண்டாட்டி புருஷனோட அந்த படகு உரிமையாளர்லாம் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். இவெல்லாம் பணக்காரன் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. எங்க ஆளுங்க ராமேஸ்வரத்துல பாருங்க, அந்த உரிமையாளர் அடுத்த படகுல கூலி வேலைக்கு போறான். பொண்டாட்டி கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகுது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. எல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டாந்து சேர்த்து இருக்கிறாங்க. பெரிய வயிற்றுச்சலா இருந்துகிட்டு எங்களோட நிலைமை. அப்படியே எங்களை கண்ணு பார்த்தா நீங்க எல்லாம் அழுதுருவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம். இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்க நல்லுறவுன்னு அவர் சுப்பிரமணிய சாமி இந்திய இலங்கை நல்லுறவு சொல்றாரா, இல்ல அவருக்கு ராஜபக்சேக்கு நல்லுறவு ஏற்படுத்திக்கிறதுக்கு அவர் சொல்றாரா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாருடைய நல்லுறவு அப்படிங்கிற பத்தி ஒரு குழப்பம் நல்லதுன்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் கொண்டு வருகிறேன். இது சுப்பிரமணிய சாமியோ செல்வம் அடைக்கலனாலும் மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. படகு உரிமையாளர்கள் பணக்காரர்கள் என்பது போர்வை என்ற பார்வை. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் சக்திகள் தான் படகை நடத்தி கொண்டு அதை தொழிலாக்கி கொண்டு மீனவர்களை வற்புறுத்துகிறார்கள் என்று சுப்பிரமணிய சாமி சொன்னார். இதே கருத்தை ஏற்கனவே நம்ம தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சர் திரு சேனரத்னே சொல்லியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் இதில் ஈடுபடுகின்றன என்று அவர் என்ன சொன்னார் இப்போது பார்க்கலாம். Most of the Tamil Nadu politicians, big politicians, I know the names, they are the owners of these vessels. And they are the people who you must be knowing better than I don't know. I have no idea. Everybody knows, even your Indian the officials of I have no idea. They are the owners. Would you like to name them? I don't. It's not correct. Being a minister, that to name, but you can find out very easily who are the owners who are the owners of 30-40 vessels of Tamil Nadu. So they are the people who influencing the government and making an agitation. இது இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜித சேனரத்னே சொல்றார். இது மீன்பிடி தொழிலாளர்கள் இந்த பிரச்சனைகளை போறதுல, மீனவர்கள் பிரச்சனைகளை போறதுல இங்க ஒரு 30-40 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பெருமுதலாளிகளாக இருந்து கொண்டு அவர்கள் தான் வற்புறுத்துகிறார்கள் என்று சுப்பிரமணிய சாமி சொன்ன அதே கருத்தை சேனரத்னே சொல்றார். அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்த அவர்களுக்கு நட்டம், அவர் குடும்பம் எல்லாம் ரோட்ல அழுகணும். ஏன் அங்க இருக்கிற ராமேஸ்வரம் மீனவர்களும் தூத்துக்குடி மீனவர்களும் நாகப்பட்டினம் மீனவர்களும் வயிற்றுலி மாறலையும் அடிச்சுட்டு அழுகுறாங்க? அவங்க இலங்கை அமைச்சர் அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டை சொல்வது, பொய்யா பேசுவது அவங்களுடைய வழக்கம். ஒவ்வொரு அரசியல்வாதியுமே 30-40 படகுகளை வச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த பிரச்சனை பண்ணா ஒரே குரல்ல சொல்றாங்க. இல்ல அவங்க ரெண்டு பேரும் சுப்பிரமணிய சாமியின் குரல் தான் ராஜபக்சேன் குரல், ராஜபக்சே குரல் தான் சுப்பிரமணிய சாமியின் குரல். அப்ப இருவரின் குரல் தான் அந்த நாட்டுடைய அமைச்சருடைய குரல். இதை நீங்க பொருட்படுத்தக்கூடாது. இங்க படகு பறிமுதல் செய்யப்பட்டவுடன் கதறி அழுவது யார்? உங்கள் ஊடகங்களுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற மீனவ சகோதரிகள் அல்ல, மீனவ தாய்மார்கள் இல்ல, கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரும் கம்பளியுமாக கதறி அழுகிற உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள். அப்ப படகு பணக்காரோட படகு செஞ்சு பதிவு போச்சுன்னா யாரு பணக்காரன் யாரு அரசியல்வாதி பண்ணாம இருக்கணும்? அவன் எல்லாம் வருத்தப்படணும், அவன் எல்லாம் மீட்கிறதுக்கு போராடணும். ரோட்டுக்கு வர்றதும் உண்ணாவிரதம் இருக்கிறதும் போராடுறதும் மீனவர்களுங்க, அப்பாவி மீனவர்கள். அவன் கடனை வாங்கி தாலியை வித்து மூக்குத்தி வித்து அண்டா கொண்டான அடகு வச்சு தன் வாழ்க்கையை அடமான வச்சு அங்க கனவட்டிக்கு வாங்கி கல்வெட்டிக்கு வாங்கி இந்த மீன்பிடி தொழில நம்முடைய எல்லைக்குள்ளே நடத்தினா யாரும் கேட்க முடியாது. சட்டப்படி யாரும் எந்த தார்மீக உரிமை கேட்க முடியாது. நாம அவங்க எல்லைக்கு போய் தான் இவ்வளவு பிரச்சனை இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே பல ஆண்டுகளா நம்ம பேசிருக்கோம். இரண்டு நாட்டினுடைய மீனவர்களும் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு தமிழக அரசு முயற்சி எடுத்திருக்காங்க. மீனவர்கள் அமைப்பு கலந்து கொண்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாருமே இதமா தெரியல, இது சீனாவில் நடக்கல, பாகிஸ்தானில் நடக்கல, இதர பிரதேச எதிரி நாடுகள் கூட நடக்கல. பங்களாதேஷோட இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, இலங்கை தமிழர்கள் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போர் சூழல் இருந்த போது எங்கள் தொழிலே அழிஞ்சிருந்துச்சு, எங்களுடைய வாழ்க்கை இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு தான் நாங்க 30 வருஷம் கழிச்சு ஒப்பந்தத்துக்கு வராங்களே, நீங்க கொஞ்ச நாள் பிடிச்சிங்க, நாங்க கொஞ்ச நாள் பிடிச்சிக்கிறோம். நான் கேட்கறது சுப்பிரமணிய சாமியை போன்றவர்கள் போய் இலங்கையில உட்கார்ந்துகிட்டு அந்த அரசாங்கத்துக்கு ஆலோசனை பண்ணி மீனவர்களை பிடிங்க, ஜெயில போடுங்க, படகை விடுங்க சொல்றாரு. இந்த போக்கை நாங்க கண்டிக்கிறோம். இவர் யார் அப்படி சொல்லி அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுறாருல? நீங்க இது படகுகளை பறிமுதல் பண்ணி வைக்க சொல்றான்னு பாக்குறீங்க. அதோட முதல் பகுதியை பார்க்க மாட்டீங்களே, அவர் தான் மீனவர்களை விடுவிக்கவே சொல்றேன்றாரு. அதை நீங்க கவனிக்கலையா? அப்ப மன்மோகன் சிங் விடுவிக்க சொன்னதா சொல்றாங்க, ஜனாதிபதி உரையில குறிப்பிட்டு சொல்றாங்க. இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்கள் இனிப்பு கொடுத்து மீனவர் பிரிவினோட கைகுலிக்கு எங்க அரசாங்கம் எங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்த முயற்சிக்கு பாராட்டு நன்றி சொல்றாங்க, சூரட்டு ஓட்டுறாங்க. அதெல்லாம் பொய்யா? அப்ப பாரதிய ஜனதா தொண்டர்கள் சுப்பிரமணிய சாமிகளை பாராட்டு நடத்திருக்கணும், சுப்பிரமணிய சாமியுடைய போஸ்ட் வச்சு ஒட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கணும். சுப்பிரமணிய சாமி அகில உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிற அமெரிக்காவுடைய அதிபரா
இல்ல ஐநா மன்றம் என்று சொல்லக்கூடிய யாரு சுப்பிரமணிய சாமி? ஒரு சிறிய இடைவெளி இருக்கின்ற இதுதான் திரு வேல்முருகன் எழுப்பிக்கக்கூடியதான் கேள்வி. சுப்பிரமணிய சாமி யார்? அவரால் எப்படி சாத்தியமாகிறது? இந்த தமிழக பாஜகவும் மத்திய அரசும் மீனவர்கள் விடுவிக்கப்படும் போது அதற்கு தன்னுடைய பெருமை தேடித் சொல்கின்றன. நாங்கள் தான் காரணம். பாஜக அரசு அமைந்த பிறகு மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார் என்று சொல்லும் போது பாஜக அரசு அமைந்த பிறகு படகுகள் பிடிபடுவதற்கு யார் பொறுப்பு? அது பழியை சுப்பிரமணிய சாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெருமையை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? சுப்பிரமணிய சாமியுடைய கருத்து யாருடைய கருத்து என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். அவர் நேரடியாக சொல்லிவிட்டார். மத்திய அரசு மறுத்து பார்க்கட்டும், அகில இந்திய தலைமை மறுத்து பார்க்கட்டும், தமிழக பாஜக நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நான் அகில இந்திய பாஜக கமிட்டியுடைய செயற்குழுவுடைய உறுப்பினர் என்று சொல்லியிருக்கிறார். நான் திரு வேல்முருகன் கேட்க விரும்புறேன். நம்ம சுப்பிரமணிய சாமியை தமிழக அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க, ஊடகங்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி அவருடைய இன்ஃபுளுன்ஸ் வெளிப்படையா பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் தெரியும். அதுக்கான காரணம் நீங்கள் சொல்ல போல அவருடைய அரசியல் தரகா இல்லாட்டி வேற எதுவும் பழக்கமா எதுவும் இருந்து விட்டு போட்டு நமக்கு நிதர்சனமா தெரியக்கூடிய விஷயம் அவருடைய இன்ஃபுளுன்ஸ், அவருடைய அழுத்தம். இது சரியான திசையில் நம்ம பயன்படுத்துவதற்கு அவர் ஒரு விஷயம் சொல்றார். இங்க இருக்கக்கூடிய படகு உரிமையாளர்கள் என்னை சந்தித்தால் அவர்களுக்கும் நான் உதவ தயாரா இருக்கிறேன், இந்த படகையும் மீட்டுக் கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு சொன்னார். அப்ப நம்முடைய அப்ரோச் படகுகளை மீட்பதற்கு சுப்பிரமணிய சாமி சந்திக்கிறதா இருக்குமா, இல்லாட்டி தமிழக அரசு தான் முறையிடணும், மத்திய அரசு தான் முறையிடணும் இருக்குமா? ஒரு நாட்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் முறையிடணும். இல்ல பாரத பிரதமர் இருக்கிறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் முறையிடலாம் நியாயம். இல்ல சுப்பிரமணிய சாமி நீங்க சொன்னது போல கடந்த கால ஆட்சியில அவரை மிகப்பெரிய செல்வாக்கான அமைச்சராக இருந்தது போல ஒரு மத்திய அரசுடைய ஒரு பொறுப்புல இருந்தாலும் கூட அவர்கிட்ட போய் முறையிடலாம் சொல்றேன். படகு மீட்கணுமா, கப்பலை மீட்கணுமா, அந்த முதல்ல என்ன பார்க்க சொல்லு, நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு எவ்வளவு ஒரு அபத்தமா இருக்கு பாருங்க. அப்ப என்ன இதுல இருந்து எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் நீங்க உங்களுக்கு வேணுமா ஆச்சரியமா இருக்கலாம். சுப்பிரமணிய சாமி பேசுறது ஒரு அபத்தம். இது மிக ஒரு ஆக என்ன பாரதிய ஜனதா தலைமை டெல்லி தலைமை சொல்லட்டும், இல்ல அகில இந்திய தலைமை சொல்லட்டும், இல்ல அரசாங்க பிரதமர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேல் சுப்பிரமணிய சாமி டெல்லியில் தான் பேசிட்டு இருக்கலாம். இந்த ஒட்டுமொத்த சொந்த கட்சியினுடைய எதிர்ப்பையும் அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர் மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறாரு, எங்களை போன்ற தமிழ் அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவருடைய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறாரு. இனிமேல் இது போன்ற திமிர்த்தரமான வாய்க்கொழுப்புள்ள வார்த்தைகளை டெல்லியில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் கண்டிப்பா எதிர்விளைவுகளை சந்திக்க. இது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய பொது மேடை அல்ல, இது ஒரு விவாத களம் அப்படிங்கறனால நம்ம அவர் சொல்றாரு இல்ல என்ன சொன்னாரு, ஒரு படம் நிக்கணும்னா என்கிட்ட வந்து மனு கொடுங்க அப்படின்னு. அது நல்ல விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு நான் பிடிக்க சொன்னேன், இவரே சொன்னாரு நான் தான் பரிமாற்றம் செய்ய சொன்னேன். நீங்களே பிடிக்க சொல்லுவீங்க, நீங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மனு கொடுங்க அப்படின்னா நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் அமைப்புகளும் கட்சிகளும் மீனவர்களும் போய் இவர்கிட்ட வீட்டுல மனு கொடுங்க. சுப்பிரமணிய சாமி கருத்தை நம்ம யாரும் ஏத்துக்கணும் அவசியமே இல்ல, 100% மறுக்கலாம். ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் சரியில்லை. நான் கேட்கிறேன், அவர் விமர்சனம் வைக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இது மாதிரியான விஷயங்களுக்கு தமிழக மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது, இத பிஜேபி கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் லோக்சபா எலெக்ஷன்ல மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு பிஜேபி சொல்லட்டும் தமிழகத்தை ஆதரிக்கிற கட்சிகளான பாமகவுக்கு செல்வாக்கு இல்ல, வைகோவுக்கு செல்வாக்கு இல்ல, தமிழ்நாடு பாரதிய ஜனதா சொல்லட்டும். நீ மருத்துவர் ராமதாஸை பொதுக்குழு கூட்டி ஒட்டு இருக்கா உறவு இருக்கான்றத பாரதிய ஜனதா சொல்லட்டும். இல்ல அவங்க எங்களோட தான் இருக்கிறாங்க, நாங்க தான் கூட்டத்தில் இருக்குன்னு இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அங்க மனு போடுது. வைகோ எங்களோட தான் இருக்கிறாரு சொல்றாரு. இன்னைக்கு வைகோ சில விஷயங்கள் பாரத பிரதமருடைய கருத்தை மாணவர்கள் மத்தியில் பேசுறதை நான் வரவேற்கிறேன் சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா ஒண்ணு, சுப்பிரமணிய பாரதிய ஜனதா ஒண்ணு, ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா ஒண்ணு, தமிழ்நாட்டுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர் மேலிட பொறுப்பாளர் முரளிதர் அவருடைய நிலைப்பாட்டு ஒண்ணா. இலங்கை பிரச்சனை இல்ல, அது கச்சத்தீவோ அல்லாட்டி தனியிலமோ அல்லது மீனவர் பிரச்சனையிலோ தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி, ஒரு பச்சதாபம் உண்டு அப்படிங்கிற மாட்டுக்கிறது. ஆனா அதெல்லாம் ஓட்டாக மாற அதான் இவர் தவறாக கணக்கு போறாரு. சுப்பிரமணிய சாமி இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களுடைய எண்ணத்தையும் அவருடைய கொதிப்பையும் அவருடைய உணர்வுகளையும் மிக கொச்சைப்படுத்துகிறார் அல்லது மிக குறைத்து மதிப்பிடுகிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு தமிழக மக்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் துரோகம் செய்த காரணத்தினால்தான், ஈழ இனப்படுகொலை செய்த காரணத்தினால்தான், 600 தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்து வேடிக்கை பார்த்த காரணத்தினால்தான், இந்திய மீனவர்கள் என்று சொல்லாமல் கூட தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிய காரணத்திற்காக தான் காங்கிரஸ் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. எப்போது இந்த தேர்தல் 2009 இந்த தேர்தல், இந்த மோதல், இந்த போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது காங்கிரஸ் நீங்க அப்ப சேனல் 4 வெளியிட்டாங்களா? பாண்டேசர் உட்கார்ந்துட்டு இங்க வந்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை இவ்வளவு பட்டி தொட்டி எல்லாம் விவாதம் போச்சா?
தந்தி தொலைக்காட்சி, தமிழர் தொலைக்காட்சி என்னுடைய 3 வயது குழந்தை பால் குடித்த மாதோடு செத்து கிடப்பதை காட்டியதா? நேரடியாக ஒளிபரப்புகிறதா? சென்றதா? 2009 மாணவர் போராட்டம் வெடித்ததா? தந்தி தொலைக்காட்சி இல்ல, அதனால செய்யல. மாணவர் போராட்டம் வெடித்ததா? எப்ப வெடித்தது? பச்சளம் பாலகன் பாலச்சந்திரனுடைய படுகொலைக்கு பிறகு வெடித்தது. மாணவர்கள் தன்னிச்சையாக எழுந்தார்கள், வீதிக்கு வந்தார்கள், வீடு வீடாக சென்றார்கள். தமிழ் போராட்டம் ஆட்சியர்கள் பங்கெடுத்தவர்கள் சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டார்கள். 28 எம்பி இங்கிருந்து போனாங்க. இல்ல 28 எம்பி அந்த 12 எம்பி தான் அதிமுக கொண்டு வந்து 28 எம்பி அது பெரும்பான்மை அவள்கிட்ட இருந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், அந்த கருத்துல முரண்பட்டு தான் ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருப்பது போல், இன்றைக்கு வெளியுலகத்துக்கு வந்திருப்பது போல், இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்ட சாட்சிகளாக காட்சிகளாக பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு கைபேசி வைத்திருக்கிற ஒவ்வொரு மாணவனிடத்திலும் ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் சென்று சேர்த்தது போல் அன்றைக்கு சேரவில்லை. அதனால் அவர்கள் ஈஸியாக அறுவடை செய்திருக்கிறார். கேட்க விரும்புறேன். நம்ம இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம், மத்திய அரசும் சரி, தமிழக பாஜகவும் சரி, திரு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பாஜக அரசு வந்ததுதான் காரணம், நரேந்திர மோடியுடைய ஆட்சி வந்ததுதான் காரணம் சொல்றாங்க. ஆனா படகுகள் சிறைப்பிடிக்கப்படுறதுக்கு யார் காரணம்? சுப்பிரமணிய சாமி காரணம் சொல்லிட்டு அவங்க டிஸ்ஓன் பண்ணிடுறாங்க. அப்ப படகுகளுக்கு காரணம், படகுகள் சிறைப்பிடிக்கப்படுற காரணம் சுப்பிரமணிய சாமி, விடுவிக்கப்படுறதுக்கு மட்டும் காரணம். இப்படி ஏத்துக்க முடியுமா? நம்ம ஒன்னு ரெண்டுக்குமே காரணம் மத்திய அரசும் பாஜகவும் இருக்கணும், இல்லாட்டி ரெண்டுக்குமே காரணம் சுப்பிரமணிய சாமி இருக்கணும். எது சரின்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்களே ஃபேமஸ் வேர்ட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இவங்க எல்லாமே பேசுறது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். சுப்பிரமணியம் பேசுறது மனசுல பட்டதை சொல்ற. நியாயமா அநியாயமா? ஓட்டும் கிடையாது, பேங்கும் கிடையாது, அது வேற. மேபி பட் ஏஸ் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன். எந்த ஒரு நிலையிலையும் மாறுபடாம தைரியமா வந்து சொல்றாரு. நீங்க பிளே பண்ணுங்க, நான் மறுக்கல சொல்றாரு. அவர் மனசுல பட்டதை அவர் சொல்றாரு. இதனால தமிழ்நாடு அதெல்லாம் சொல்லாதீங்க யாருக்குமே. இவங்க தமிழ்ங்கிற பேர்ல வந்து இதெல்லாம் பாலிடிக்ஸ் நடத்த முடியாது. 91 இருந்து நீங்க பாரு, 91 இருந்து இது மட்டும் நீங்க பாருங்க. எந்த ஒரு எலெக்ஷன் ஸ்ரீலங்கா இஷ்யூவாக இருந்து டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது கிடையாது. மறுத்து சொல்லுங்க. இவங்க எல்லாம் பேசுறாங்களே தவிர 2009 எவ்வளவு அஜிடேஷன் நடந்தது நீங்களே கடந்த கால வரலாறு அரசியலாக்குறாங்க. யாரும் விரும்பல தமிழ்நாட்டில் அரசியலாக்குறாங்க. அரசியலாக்குறாங்க. தமிழ் அங்க இருக்க தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு நடக்கணும், அரசியல் உரிமை வேணும், அதுக்கு இங்க இருக்கணும், யாரும் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ஆனா அதை வச்சு அரசியல் சம்பாதிக்கணும் பாக்குறாங்க பாருங்க. அதுக்கு இங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கொஞ்சம் கூட இவரே சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை புலிகளை ஆதரித்தாலோ தமிழ் மக்களுக்காக போராடினாலோ தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஆதரவு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. இதே சுப்பிரமணிய சாமி கும்பல் தான் சொல்லுது, அரசியல் ஆதாயத்திற்காக புலிகளை ஆதரிக்கிறார்கள், அரசியல் ஆபத்திற்காக இவர்கள் விடுதலை புலி ஆதரித்து பேசுகிறார்கள். அப்புறம் அரசியல் ஆதாயத்திற்காக இவங்க கட்சி நடத்துறாங்கன்றது அப்புறம் முரண்பாடு இல்லையா? இல்ல முரண்பாடு கிடையாது. ரொம்ப ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வி நீங்க கேட்கறது வந்து இவங்க எல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீங்க சொல்றீங்க, நீங்களே தான் சொல்றீங்க. அவருடைய கேள்வி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஓட்டே உலால் தெரிஞ்சா யாராவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? இவ்வளவுதான். மதிமுக இந்த அளவுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வளராதுக்கு ஒரே ஒரு காரணம் பொலிவு ஆள் பிடிச்ச நாயர் தான். நான் ஒரு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு விளக்கம் பெற முயற்சி பண்றேன். அவ்வளவுதான். நீங்க தெரிஞ்சு மதிமுக என்னாச்சு, தமிழர் வாழ்வு கட்சி என்னாச்சு, நாம் தமிழர் கட்சி என்னாச்சுங்கிறது என்னுடைய கேள்வி. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க நீங்க தான் சொல்றீங்க, இந்த பிரச்சனைக்கு ஓட்டே இல்ல நீங்க தான் சொல்றீங்க. ரெண்டும் எப்படி போராடிட்டு இருக்கிறோமா? மைனாரிட்டி எக்விஸ்மென்ட் சொல்றாங்க. அப்படின்னா 12% வந்து டிசைட் ஆகுமா? அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஹார்ட் கோர் கேமரா அதையும் வந்து ஆதரிக்கிறாங்க. அதுக்கு பலவிதமான காரணங்களும் இருக்கான். மேல இருந்து அவங்களுக்கு பணம் வரலாம், ஃபண்ட்ஸ் வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் விடுதலைக்காக குரல் கொடுக்கிற முராரி இங்க நேரடி விவாதம் நீங்க அறிவிட்டு உறுதியா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஈழ விடுதலை ஆதரிக்கிற அமைப்புக்கு ₹1 வந்திருக்கு என்னால் நிரூபிக்க முடியும். நீங்க சொல்லுங்க. ₹1 வாங்கி இங்க அந்த இயக்கம் ஆதரிக்கிறாங்க, ஆதாரப்பூர்வமா இருந்தா எடுத்து போடுங்க, உள்ள பிடிச்சு போடுங்க. அதுக்காக இந்திய அரசு அவர் வந்து பணத்துக்காக பண்றாங்க. வாக்கு வங்கிங்க பணம் வருது, ஃபண்டிங் வருது, அதுக்காக அரசியல் பண்றாங்க. ஃபண்டிங் எந்த இயக்கம் வாங்குச்சு, எந்த தலை வாங்கினா சொல்லுங்க, ஆதாரத்தை சொல்லுங்க. உங்களுடைய அமலாக்க பிரிவு, அந்த பிரிவு, சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஐபி என்ன பண்ணிட்டு இருக்கு?
கண்டுபிடிங்க, பிடிச்சி உள்ள போறாங்க, அமலப்படுத்துங்க அவனை. இவன் ஈழ மக்களுக்கு அங்க பிணத்தின் நடுவே அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஆயுதமேந்தி போராடுகிட்ட புலிகிட்ட பணம் வாங்கி இயக்கம் நடத்தினா, மாநாடு நடத்தினா, கூட்டம் நடத்தினா, எம்பி தேர்தல் அதில் அறிவிங்க, அவன் அமலப்படுத்துங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க, தமிழ் தூக்கி எறிவாங்க. அதை செய்ய முடியல. விடுதலை புலிகள் அதுதான் இவருக்கு பணம் வந்தா கட்சி ஆரம்பிச்சாரு, இவருக்கு பணம் வந்தா புள்ளிகள் ஆதரிக்கிறாரு. செத்துக்கிட்டு 1.5 லட்சம் பேர் செத்துருக்கா, நீதி கிடையாது. இந்திய அரசாங்கம் விசா கொடுன்னு சொன்னா அதை வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. மீனவர்கள் படகு பிடிக்க சொன்னது நான் தான், மீனவர்களை கைது பண்ண சொன்னது நான் தான், உட சொன்னது நான் தான். என்ன அப்ளிகேஷன் கொடுங்க, மனு கொடுங்க, தமிழ்நாட்டு படகு உரிமையாளர்கள் நான் விடுறேன்னு சொல்றாரு ஒருத்தர். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஆதரிச்சு வேற கருத்து பேசிட்டு இருக்கீங்க. திரு முராரி, நீங்க முதல் விஷயத்துக்கு நீங்க முதல் விஷயத்துக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல. நான் கேட்டேன், இதுல கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்றது தமிழக பாஜகவும் மத்திய அரசும். இதுக்கு மீனவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு படகு பறிமுதல் செய்யப்படுறதுக்கு எனக்கு நாங்க காரணம் இல்ல, அது சுப்பிரமணியசாமி காரணம் ஏற்றுக்கொள்ள. ரெண்டுக்குமே பாஜக பொறுப்பேற்கணும். அது பெருமையோ ரெண்டு சிறுமையோ. பழி என்றால் அது சுப்பிரமணியசாமி ஏற்றுக்கொள்ளார், பெருமை என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. சரிதானா? யாருக்கு கிரெடிட் மேல கொடுப்பீங்க? ரெண்டுக்குமே பிஜேபி தான் காரணம். பிஜேபி சுப்பிரமணிய சாமியா இருந்தாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் இல்ல ஸ்வராஜா இருந்தாலும் சரி, பிஜேபியோட நிலைப்பாடு இதுதான். சுப்பிரமணியம் தனியன்னு கிடையாது. அவர் ரிஃப்ளெக்ஸ் வியூ ஆஃப் தி பார்ட்டி. அது என்ன சொன்னார், எந்த கான்டெக்ட் சொன்னார்? நீங்க அவங்க அப்பாவி, நீங்க போட்டை பிடிச்சு வச்சீங்கன்னா திருப்பி அவங்க வரமாட்டாங்க. அந்த கான்டெக்ட் அவங்களும் ரிலீஸ் பண்ற, அதான் சொன்னார். நீங்க கோட்டிங் அவுட் ஆஃப் கான்டெக்ட். இவங்களை பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்குதான், ஏன் அதுக்கு படகு பிடிச்சா மட்டும் என்ன, இது நீங்க தான் கேட்டீங்க, மார்ல சுட்டானே வயிற்றுல அடிச்சானு கேட்டது அவர் சொன்னார். அப்ப படகு முதல்ல எங்க கிட்ட வரல, வந்தானா அவங்களுக்கு நான் இது பண்ணேன். இவர் என்ன அப்படி போடுறாரு. அவர் சொன்னது நியாயமான கேள்வி தானே. அரசிட்ட போக வேண்டாம், மத்திய அவர் சொல்லல, யாரும் வரணும்னு சொல்ல, வந்தா ஹெல்ப் பண்றேன்றாரு. அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு அவர் சொல்லல. இல்ல அப்படி வந்தா நான் பண்றேன்னு சொல்றாரு. சுப்பிரமணியசாமி கருத்துக்கு நான் வரேன். நீங்க இதுவரையிலும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற படகுகள் போஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல 5 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படகுகள் தான், மீனவருடைய சொந்த படகுகள் தான். அங்க ஏதாச்சும் அவர் சொன்ன மாதிரி கப்பல்கள் ஏதாச்சும் 5 கோடி 10 கோடி மீன்பிடி கப்பல் அங்க இருக்குது. ஒரே விஷயம், இது மட்டும் 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். போஸோ யாராவது எல்லை மீறி அந்த பக்கம் போய் மீன் பிடிச்சேன்னு யாராவது ஒத்துட்டு இருக்காங்களா? கிடையாது. பேச முடியாது. காட்டுல போயிட்டாங்களா? என்ன சார் தெரியாம போனா சொல்ல, தெரிஞ்சுதான் போறாங்க. ரொம்ப குறுகிய எல்லை. அவர் சொல்றது கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட். போறது உண்மை சார். குறுகிய எல்லை. நாங்க பாரம்பரியமா அந்த பகுதியில் இந்திய இலங்கை மீனவர் இரு நாட்டு பகுதியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். 83க்கு முன்னாடி கடல்ல சிங்கள மீனவனும் தமிழ் மீனவனும் மாமச்சா முறை கொண்டாடி சாப்பாட்டு பேசி சாப்பிட்டு அவன் சாப்பாட நாங்க சாப்பிட்டு, எங்க சாப்பாடு அவன் சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருந்துகிட்டு இருந்தது. எனக்கலவரம் வந்த பிறகுதான் இலங்கையில எங்களுக்கு பிரச்சனை உருவாயிருக்கு. எங்க மீனவர்கள் 600 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. வேற வழி இல்லாம எங்களுக்கு நாங்க எல்லை மீறி தான் மீன் பிடிக்கிறோம், தெரிஞ்சுதான் மீன் பிடிக்கிறோம். இது அரசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் சொல்லல. எங்களுக்கு மாற்று வழி கொடுங்க அரசாங்கம். நாங்க அந்த பகுதியில பாரம்பரியமா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒண்ணும் செய்ய முடியல. ஏதாச்சும் மாற்று வழியை கொடுங்க, எங்களுக்கு மாற்று தொழில் கொடுங்க, வேற பொழப்பு கொடுங்க, எங்க பிள்ளை குட்டியில வாழ வைக்கிறதுக்கு வழி கொடுங்கன்னு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க மீறி செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது. அத்துமீறி செய்யக்கூடிய காரியம் அல்ல. எங்களுக்கு ஒரு மாற்று வழி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையா இருக்கு. நம்ம தமிழகத்தினுடைய முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படக்கூடியது கச்சத்தீவு. மீனவர் பிரச்சனை பற்றி பேசிவிட்டு, இருநாட்டு பிரச்சனை பற்றி பேசிவிட்டு கச்சத்தீவு பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கச்சத்தீவு தமிழர்களுக்கே சொந்தம், இந்தியர்களுக்கே சொந்தம். தமிழக அரசு, அதிமுக, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பல தரப்பிலிருந்து வழக்கு கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள். மீனவர்களுடைய படகு பறிமுதல் சரியான தீர்வா அல்லது புதிய சரிவா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நிறுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலான விஷயமா இருக்கிறது. கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தம். ஏற்கனவே இருந்த மத்திய அரசு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தது மாபெரும் தவறு என்று இன்று வரை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கச்சத்தீவு நமக்கே சொந்தம், நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற நிலைமையில அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் கச்சத்தீவை என்னவென்று சொல்கிறார்கள், கச்சத்தீவு யார் சொந்தம் என்று சொல்கிறார்கள். மீண்டும் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பி செல்வம் அடைக்கல்நாதன் என்ன சொன்னார் கச்சத்தீவு பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த கச்சத்தீவை பொறுத்த மட்டிலே அது
இலங்கைக்கு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கின்ற கச்சதீவு நிச்சயமாக அது எங்களுக்குத்தான் அது உரித்தானது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே கச்சதீவு மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயங்கள் என்னை பொறுத்த மட்டிலே அது அப்படியான விடயங்களை நாங்கள் பேசாமல் இருப்பது நன்று என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய மீனவர்களின் மனங்களை பாதிக்கின்ற விடயங்களாக அது மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் அச்சப்படக்கூடிய ஒரு நிலையும் காணப்படும். திரு போஸ் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பி திரு செல்வம் அடைக்கநாதன் கச்சத்தீவு எங்களுக்கே சொந்தம், அதை மீண்டும் இந்தியாவுக்கு ஒப்படைக்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்கிறார். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? கச்சத்தீவு எங்களுக்கு மீனவர்களை பொறுத்த மட்டும் கச்சத்தீவு ஒரு முக்கியமானதா நாங்க கருதல. எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். கச்சத்தீவுல உரிமை இருக்கு, கச்சத்தீவு நமக்கு சொந்தம் சொல்லி 1988 அங்க போய் கொடியேற்றின சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு அங்க இருக்கிற ஜனாதிபதிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. அந்த கச்சத்தீவு வேணும்னா அவர் போய் பேசி அந்த கச்சத்தீவு மீண்டு கொடுக்கட்டுமே. இன்னைக்கு இந்த சூழல் இருக்கும்போது இந்த கச்சத்தீவு போல செல்வாக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா வரைக்கும் எல்லா பிரதமரையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் பேசுறாரு வைக்கிறாருங்கிற செல்வாக்கு உள்ளவரு கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தமா இருந்தா அவர் ராஜபக்சேக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஏப்பா ராஜபக்சே இது எங்களுக்கு சொந்தப்பா விடுப்பான்னு சொல்லி மீட்டு கொடுக்க வேண்டியானே. அன்னைக்கு மட்டும் போய் கொடியேற்றி அங்க மெழுதிரி ஏற்றி சாமியை மட்டும் வந்தார்ல சுப்பிரமணிய சாமி. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எத்தனை தேவையில்லாத பிரச்சனையை வம்புக்கு இழுத்து எங்களை மீனவனை அத்துமீறி போறான். கப்பல் வச்சிருக்கான், பெரிய கோடீஸ்வரன் முதலாளின்னு சொல்றாரு. 5 லட்சம் 10 லட்சம் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு பிடிச்சி சிறை பிடிச்சி நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் எங்களோட விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கே அவர் வர முடியாது. இன்னைக்கு உள்ள மீனவன் இங்க இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் கொதிப்படுத்துங்க நிலையில தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் வர முடியாது. கச்சத்தீவுங்கிறது இன்னைக்கு கச்சத்தீவு நீங்க ஒப்படைச்சிட்டாலும் எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை, பாரம்பரிய உரிமை, 74 வருஷம் போடப்பட்ட உரிமைகளையாச்சும் நிலைநிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கங்கள் வலியுறுத்தணும். திரு வேல்முருகன் அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு இந்த மாதிரி கச்சத்தீவு எங்களுக்கு அது நான் வேணுமா வேண்டாமாங்கறதுல அங்க வலைய உலகத்திற்கு தான் நாங்க பயன்படும், அது வந்தாலும் சேர்த்தா இல்லையான்னு நீங்க ஏற்கனவே இடைவெளியில பகுதியில் நம்ம சொன்னது போல அங்க போய் கொடியேற்றி போராட்டம் பண்ண சாமி தான் இப்ப பல்ட்டி அடிச்சார், அவங்களுக்கு ஆதரவா போயிட்டாரு. ஆனா இந்த படகுகளை பறிமுதல் பண்றதுக்கு நான் தான் காரணம் அவர் சொன்னாலும் கூட இந்த பறிமுதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கும் அன்றாட நடக்கக்கூடிய விஷயம் தானே. நம்ம சாதாரண ஒரு சாலை விபத்துலயோ ஒரு கடத்தலையோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கூடிய ஒரு வாகனம் இன்னைக்கும் காவல் நிலையங்கள்ல மாத கணக்கா ஆண்டு கணக்கா இருக்கு, நம்ம கண்கூட பாக்குறோம். அதே ஒரு காரியத்தை முறைகளா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இலங்கை பறிமுதல் பண்ணுது. இதுல நீங்க வாயில் அடிச்சா வயிற்று அடிச்சா சொல்ல நியாயம் இருக்க முடியும் இல்ல. நீங்க ஒரு சாதாரண விபத்து ஏற்பட்டத வண்டி வாகனங்களை இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு ஆர்டிஓ கோர்ட்டுக்கு அனுப்பி வட்டார ஆய்வாளர் ஆய்வு பண்ணி ஒரு நாட்கள்ல விடுதலை பண்ணிடுவாங்க நீதிமன்றத்துல. ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போய் காவல் நிலையங்கள்ல பார்த்தது இல்லையா அதெல்லாம் வேற. அதெல்லாம் இவர் சொன்ன மாதிரி மீனவர்கள் இந்த போதை கடத்தினாங்கன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி வழக்குகள்ல மக்கி போறது நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது விபத்து. இப்ப இப்ப மீன்பிடி எல்லை தாண்டுவது என்பது ஒரு விபத்து தான். ஆக ஒரு விபத்துக்காக போறவங்க அங்க இருக்கிற வாகன ஆய்வாளருக்கு ஆய்வு அறிக்கைக்கு அனுப்பி அந்த காவல்துறை ஆய்வாளர் மூலமா அடுத்த சில மணி நேரங்களில் விடுவிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் வழக்கம். இந்த மாதிரி சீஃப் போறதுல ஒண்ணு. ரெண்டாவது போஸ் சொன்ன மேல நான் அழுத்தமா சொல்றேன், சுப்பிரமணிய சாமி இவ்வளவு செல்வாக்கு பெற்றவர். கடந்த காலங்களில் இந்திய அரசனுடைய பூனை பாதுகாப்பு படையோட போய் கச்சத்தீவு எனக்கு சொந்தம் தேசிய கொடி ஏற்றிட்டு வந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் இன்றைக்கு கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தம், தமிழ்நாட்டுக்கு சொந்தம், இந்திய நாட்டுக்கு சொந்தம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு நேர் எதிர்மனுதாரராக கடந்த கால காங்கிரஸ் அரசு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமல்ல, தமிழருக்கு சொந்தமல்ல என்று எந்த மனுவை தாக்கல் செய்ததோ அதே மனுவை திரும்பியும் கொண்டு போய் இதே பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. ஆக இதை குறித்து சுப்பிரமணிய சாமி என்ன சொல்ல போகிறார்? ஏன் சுப்பிரமணிய சாமி இந்த கருத்து குறித்து வாய் திறக்கல? அப்ப பாரதிய ஜனதாவுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன், மத்திய அரசுடைய இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன். நான் கடந்த காலங்களில் போய் தேசிய கொடி ஏற்றி எனக்கு உரிமை கொண்டாடிய இந்த சொத்தை நீங்கள் உயர்நீதிமன்றத்தின் மனுவின் மூலமாக இலங்கைக்கு சொந்தம், என்னுடைய நண்பர் ராஜபக்சேவுக்கு சொந்தம் என்று நீங்களே தாரவாத்து தர முயற்சிப்பதை நான் எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன் என்று சுப்பிரமணிய சாமி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றீங்க. செல்வம் அடைக்கலாம் என்ன சொல்லணும்னு சொல்லுவீங்க? இல்ல, செல்வம் அடைக்கலாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமேலவை உறுப்பினர்கள், அங்க மக்களுடைய பிரதிநிதிகள் துப்பாக்கி முனையில் சிங்கள வெறியர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ராணுவ வெறியர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் உயிர் வாழ்வதே அங்க கடினம். இன்னைக்கு எத்தனை எம்பிக்கள் வீடு இல்ல தெரியுங்களா? அடைக்கலாம் எனக்கு வீடு இல்ல.
சிவாஜி எம்பிக்கு வீடு இல்ல, கூரையே வானமாக இருக்கிறார் அவருக்கு. இல்ல அப்ப அடைக்கல் வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமா சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர்களுடைய நிலைமை. நான் இருக்கிறேன் சிங்கள எந்த நேரத்தில் சொல்லுவான், எப்ப நம்மளை கொள்ளுவான்னு நடமாட முடியாது இருக்கிற அழுத்தம் இல்லன்னு சொல்ல முடியுமா? நடமாட முடியாத போது அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவுக்கு எதிர்மாறாக கருத்து சொல்லிவிட்டு இந்தியாவில் பேசிவிட்டு அவர் திரும்ப சிங்கள நாட்டுக்கு போக முடியுமா? அவருடைய தேசத்துக்கு உள்ள நுழைய முடியுமா? அங்க உயிர் வாழ முடியுமா? சும்மா அப்பாவி 3 பேரை நீங்க தான் புலிகள் சொல்லி பிடிச்சு கொண்டு போய் நடுரோட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலை சொல்ல வச்சு கடந்த காலத்துல சுட்டு கொண்டிருக்கிறது இதே ராணுவம். ஒரே நிமிஷம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மனு கொடுப்பதற்கு மக்களோடு சென்று பேரணியா போறாங்க. அதை சிறப்பு காவல்படை தடுத்து நிறுத்தி அடிச்சு வெட்டிச்சார்ஜ் செஞ்சு மண்டை உடைக்கிறான். ஒரு எம்பி இவ்வளவு கொடுமை நடக்குது. அவர் இல்ல இந்தியா கோரிருக்கு நியாயம், தமிழ்நாடு கோரிருக்கு நியாயம், நீங்க கட்சி உங்களுக்கு தான் எடுத்துக்குன்னு சொல்ல முடியுமா? வேல்முருகனே இளைஞர் இருந்தாலும் சொல்ல முடியாது. உயிர் இருக்காது. மனைவிமார்கள் என் கண்முன்னே கட்டி வைத்து கற்பழிக்கப்படுவார்கள். கற்பழிக்கப்படுவார்கள். அந்த நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சுருக்கமாக இறுதியான சுருக்கமான கருத்துக்கள் திரு முராரி, படகுகள் பறிமுதல் அப்படிங்கிறது ஒரு இந்த பிரச்சனைக்கான மீனவர் பிரச்சனைக்காக உயிர் பலி வரைக்கும் போயிட்டு இருந்த மீனவர் பிரச்சனைக்கான ஒரு தீர்வா நினைக்கிறீங்களா, இல்லாட்டி மீனவர்களுக்கு ஏற்பட்ட இன்னொரு சரிவா நினைக்கிறீங்க? படகுங்கிறது இடைக்கால தடை அவங்க பண்றது, வராம இருக்கிறதுக்காக அவங்க பண்ற முயற்சி அது. இவங்களை ரிலீஸ் பண்ணாலும் திருப்பி அடுத்தபடி படகோட வந்துடுறாங்க சொல்லிட்டு அவங்க இலங்கை அரசு பண்றாங்க. திருப்பி 600 படகோட விட்டாலும் திருப்பி வந்துடுறாங்க சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படியானா அவங்க வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. அதுக்கு ஒரே வழி எப்படின்னா 2 மீனவர்களும் சந்திச்சு ஒரு தீர்வு ஏற்படணும். ஏன்னா there is enough fish on the side of ஸ்ரீலங்கா. அது பிடிக்கிறதுக்கே இவங்க 3 வாரத்துல 3 நாள் 2 பேரும் பேசலாம். 2-3 ரவுண்டு சொட்டு பேச்சு நடந்திருக்கு, போஸுக்கும் தெரியும். அது இல்லாம அந்த பாட்டம் டிராலிங் அந்த பிஷ் டிராலிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய விஷயம், பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். தற்காலிக ஏற்பாடு தான், டெஃபினெட்லி தற்காலிக. வாழ்வாதாரத்தை அப்படி சுலபமா முடிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம இங்க விவாதம் நடந்து கொண்டிருக்க மக்களுடைய கருத்து என்ன தெரிந்திருக்கிறாங்க. இந்த சுப்பிரமணிய சாமி மீனவர் விவகாரத்தில் சுப்பிரமணிய சாமியோட கருத்தை மக்கள் எப்படி பார்க்கலாம் என்று கேட்டிருந்தோம். அவருடைய கருத்து என்ன இப்போது பார்க்கலாம். மீனவர்கள் விவகாரத்தில் சுப்பிரமணிய சுவாமியின் கருத்து தனிப்பட்டது என்று 29% மக்களும், பாஜகவுடைய கருத்து தான் அது என்று 47% மக்களும், இந்த கருத்து பலன் தரும், சுப்பிரமணிய சாமியுடைய முயற்சியும் கருத்தும் பலன் தரும் என்று 24% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமியோட கருத்து பலன் தரக்கூடியது 24% பேர், இது பாஜகவுடைய கருத்து தான், தனிப்பட்ட கருத்து அல்ல என்று 47% பேர், இது டாக்டர் சுப்பிரமணிய சாமியுடைய தனிப்பட்ட கருத்து என்று 29% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்து எப்படியா இருக்கு, இந்த விவாதத்துடைய நிலைமை எப்படியா இருக்கு? சுப்பிரமணிய சாமி நான் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கேன் சொன்னார். இது உண்மையோ பொய்யோ நாம் நிச்சயமாக எந்த விதமான முடிவுக்கு வர முடியாது. அங்கு இருப்பவர்களுக்கும் அரசின் மேல்மட்டத்திற்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். ஒன்று நாம் உத்தரவாதமாக சொல்ல முடியும், உயிரோடு மீனவர்கள் இருப்போது எவ்வளவு முக்கியமோ, அவர்களுக்கு வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வாழ்க்கையும் கூட. உயிரோடு இருப்பதை விட்டுவிட்டு மீன்பிடிக்கான உரிமையை பறித்துக் கொண்டால் இது பிணமாக இருப்பதற்கான சமயம் என்பது மீனவருடைய கருத்தா இருக்கும். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசோ, தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்திய அரசோ, எல்லாமே நான் தான் செய்தேன் என்று சொன்ன சுப்பிரமணிய சாமியோ மீனவருடைய உயிருக்கு மட்டும் இல்லாமல் மீனவருடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் கொடுத்தால் எல்லோருக்கும் நல்ல விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருந்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.